பெண்மையின் உண்மையை சக்தி என்று புகழ்ந்த அந்த பாவேந்தனினுடைய பாதம் வணங்கி மான் குட்டிகளும் பருந்துகளும் எனக்கூடிய ஒரு அருமையான சிறுகதை தொகுப்பினை வெளியிடக்கூடிய அழகிய விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை பேரையும் ஆன்றோர்கள் சான்றோர்கள் மாணவ செல்வங்கள் அத்துணை பேரையும் நாங்கள் எங்கள் கரம் கூப்பி நாங்கள் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த நேரத்திலே என்ன உற்சாகமான ஒரு கரவொலி கொடுக்கலாம். கிளாஸ்லேருந்து எஸ்கேப் ஆனது எவ்வளோ பெரிய விஷயம். அதுக்கு பொதுவாக நீங்கள் ஒரு அருவா போடுவீங்களே நாங்கள் தாங்கணுமே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியுது. ஆனால் நிச்சயமாக அது இல்லை. உங்களுக்கு ஏற்ற ஒரு விழாவாக இந்த விழா சிறப்பும் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த நிகழ்வினை நாங்கள் துவங்குகிறோம். இந்த நிகழ்வினுடைய முதலாவதாக தமிழ்தாய் வாழ்த்து வழங்குவதற்காக நமது ரூஃபினா ராஜ்குமார் அவர்களை நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். தொலைத்தொடர்பு துறையினுடைய துணை கோட்ட பொறியாளர். நீராறும் கடலொடுத்த நிலமடந்தை கிளிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்கன பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திசங்க வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் மிழனங்கே தமிழனங்கே சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி ரூஃபினா ராஜ்குமார் அவர்களே. தொடர்ந்து நமது நிகழ்விலே வரவேற்புரை ஆற்றுவதற்காக நமது வணிகத்துறையினுடைய தலைவர் டாக்டர் பி ஃபெலிக்ஸ் பிரான்சி அவர்களை நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். புத்தகம் பேசியது. என்னை நீ குனிந்து உற்று நோக்கினால் உன்னை நான் வானுயர வளரச் செய்வேன். மக்கள் எல்லோரும் உன்னை ஒரு நாள் உற்று நோக்குவார்கள். அன்பு மாணவர்களே, இந்த தருணம் மிக அரிதான தருணம். புத்தக வெளியீடு என்பது ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னர் பார்த்தீர்கள் என்றால் ஆண் வர்க்கம்தான் புத்தகத்தை எழுதக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. இன்றைக்கு நவீன காலத்தில் தொழில்நுட்பங்கள் வளர்ச்சியினால் பெண்கள் இதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இன்றைக்கு புத்தகம் எழுதக்கூடிய ஒரு திறமையை வளர்த்து கொண்டு இருக்கிறார்கள். நான் இந்த மாதத்து முழுவதுமே மகளிர் தினமாகத்தான் நான் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். என் உரையை தொடங்குவதற்கு முன், வரவேற்புரை வழங்குவதற்கு முன் இங்கு வீற்றிருக்கக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதற்காக ஆண் வர்க்கம் யாரும் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். நீங்கள் வழிவிடவில்லை என்றில் நாங்கள் வளர்ச்சி அடைய முடியாது. எனக்கு ஒரு சகோதரனாக, கணவராக, அப்பாவாக, என் மகனாக எனக்கு மகன் யாரும் எனக்கு வழிவிடவில்லை என்றால் நான் இந்த இடத்தில் உங்கள் முன் நான் பேச முடியாது. ஆகவே எனக்கு வழிவிட்ட அனைத்து உறவுகளுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இந்த தருணத்தில் நான் வரவேற்புரை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். வாய்ப்பை எனக்கு வழங்கிய என் மாணவி, அன்பு மாணவி ஜோஸ்பின் பாபா அவர்களை இந்த தருணத்தில் தூய யோவான் கல்லூரியின் சார்பாக வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்ததாக எங்கள் கல்லூரி முதல்வர் அவங்க சொல்லணும். எனக்கு நிறைய ப்ரோக்ராம் சாரோடு நாங்கள் பண்ணியிருக்கோம். ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. எந்த விஷயம்னாலும் சரி பண்ணிடலாம் மேடம் அப்படின்னு எப்போவுமே ஒரு உந்துதலையும் ஒரு தூண்டுதலையும் ஒரு மோட்டிவேஷனையும் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய எங்கள் கல்லூரி முதல்வர் டாக்டர் பர்னபாஸ் ஜேக்கப் சார் அவர்களை இந்த எழுத்தாளர்கள் முன்னிலையில் கல்லூரி சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்ததாக இங்கே இருக்கக்கூடிய ரைட்டர்ஸ், இன்னும் நீங்கள் நிறைய எழுதணும். இந்த சமுதாயத்திற்கு உங்கள் மூலமாக நிறைய புத்துணர்ச்சி பெறணும்.
நிறைய விஷயங்கள், குற்றங்கள் நிறைய அந்த மாணவர் சமுதாயத்திலே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. போதைப் பொருளுக்கு அடிமையானாலும் சரிதான், குற்ற விஷயங்களில் ரொம்ப எளிதாக அவங்க அதில் மாட்டிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த காலத்தில் அதிகமாக இருக்கின்ற காரணத்தால் உங்களுடைய பேனா மை முடிகிற வரைக்கும், உங்கள் உடலில் உள்ள இரத்தம் நிற்கிற வரைக்கும் உங்கள் எழுத்து பணி தொடர வேண்டும் என்று எங்கள் கல்லூரி சார்பாக தாழ்மையோடு வேண்டி உங்களை எல்லாம் இரு கரம் கூப்பி வருக வருக என்று வரவேற்கின்றேன். அது மட்டுமல்ல, இந்த பெண் எழுத்தாளர்களுக்கு பின்னால் இருந்து உந்துதலையும் ஒரு தூண்டுதலையும் உண்டாக்கி கொண்டு இருக்கக்கூடிய அவங்களோடு வந்திருக்கக்கூடிய ஹஸ்பண்டாக இருக்கட்டும், அண்ணனாக இருக்கட்டும், அவங்க வந்திருக்காங்க. அவங்களையும் நான் இந்த தருணத்தில் வருக வருக என்று கல்லூரி சார்பாக வரவேற்றுக் கொள்கின்றேன். மாணவர்கள் இல்லை எனில் எங்களுக்கு எந்த புரோகிராமும் இல்லை. நீங்கள் தான் அதனுடைய அச்சாணி, நீங்கள் தான் அடுத்த கட்டத்துக்கு இதை எடுத்து செல்லணும். நீங்களும் ஒரு ரைட்டர் ஆகணும். உங்களுடைய புத்தகங்கள் ஒரு 2 ஆண்டுகளுக்கு அப்புறமோ அல்லது இந்த ஆண்டு முடியும் முன்போ ஒரு புத்தகம் ரிலீஸ் பண்ணணும். அதே மேடையில் நீங்கள் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற எங்களுக்கு ஒரு பெரிய ஆவல். அதை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்வீர்கள் என்ற ஒரு நம்பிக்கையோடு தமிழ் துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய மாணவர்கள், பிபிஏ டிபார்ட்மெண்ட், இன்னும் வரலாறு படைக்கக்கூடிய வரலாற்று மாணவர்கள், உங்கள் அனைவரையும் கல்லூரி சார்பாகவும் எழுத்தாளர்கள் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றேன். நல்ல ஒரு வீடியோ ப்ரோக்ராம் இவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கு வெளியில் மீடியா மூலமாக எங்களை நீங்கள் வெளியே கொண்டு வாருங்க. எங்கள் முகத்தில் எல்லாம் நீங்கள் வெளியில் காட்டக்கூடிய இந்த அன்பு தம்பிகளுக்கும் மீண்டும் நான் ஒரு நல்ல ஒரு வரவேற்புரை வழங்கி எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் அனைவருக்கும் நல்ல ஒரு வாழ்வில் வெளிச்சத்தையும் தர வேண்டுமாய் வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வரவேற்புரையை மிக அருமையாக வழங்கிய ஃபெலிக்ஸ் பிரான்சி அவர்களுக்கு நாங்கள் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா அவங்க சொன்னது போல இந்த 22 பேர்கள் அத்துணை பேரையும் ஒருங்கிணைப்பது என்பது மிகப்பெரிய விஷயம். அதில் இப்போ மேடம் சொன்ன மாதிரி அந்த புத்தக திருவிழாவில் அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு வெளிச்சம் இங்கே இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு குழந்தைகளுக்காவது ஏற்பட்டால் அந்த மகிழ்ச்சி அவர்கள் வரலாற்றை படைப்பதற்கும் நூலினை படைப்பதற்கும் உங்களுக்கு உதவும் என்ற நோக்கின் அடிப்படையில்தான் இந்த நிகழ்வினை நாங்கள் இங்கே ஏற்படுத்துவதற்கு நாங்கள் சம்மதி அவங்கள்கிட்ட பெற்றுக்கொண்டோம். உண்மையிலேயே ஒரு நூற்றாண்டை கடந்த கல்லூரி உங்களுடைய கல்லூரி. ஒழுக்கம், கல்வி இவற்றில் எல்லோரும் மிகச்சிறந்த ஒரு கல்லூரியாக திகழக்கூடிய ஏ தர சான்றிதழை பெற்ற தூய யோவான் கல்லூரியிலே இந்த நூலினை வெளியிடுவது என்பது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான ஒன்று. உங்கள் கல்லூரி தான் சொல்லிட்டு இருக்கேன். உற்சாகமான ஒரு கரவொலி கொடுக்கலாம். என்னாச்சு, மத்தியானம் சாப்பிட்டுட்டு வந்திருக்கோம். இந்த நேரத்தில் அப்படியே ஒரு இனிமையான ஒரு பாடல் கொடுத்தீங்கன்னா கேட்கலாம். என்ன ஒரு அறிவுரையாக கொடுக்குறீங்க. கிளாஸில் வகுப்பறையில் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய அறிவுரைகள் மாதிரி இங்கும் எங்கள் அறிவுரைகளையே தரப்போகிறீர்கள். நாங்களும் 3 மணி நேரம் அதற்கு எங்கள் ஆசிரியர் முகமே பரவாயில்லை அப்படின்னு தோணும் உங்களுக்கெல்லாம். ஆனால் நாங்கள் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பெண்மணிகளாக இங்கே நாங்கள் வந்திருக்கிறோம். என்ன வித்தியாசமாக வந்திருக்கிறீர்கள் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சூழல் இருக்கும். நீங்கள் கிளம்பி வந்துட்டீங்க, கல்லூரிக்கு கிளம்பி வந்துட்டீங்க, ஆண்களும் பெண்களும் கிளம்பி வந்துட்டீங்க. ஆனால் நீங்கள் கிளம்பி வர்றதுக்கு முன்னால் உங்களுடைய தாய், உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுக்கு எந்த விதமான உதவிகள் எல்லாம் செய்து இவ்வளவு சீரும் சிறப்புமாக அனுப்புகிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த பணியினுடைய சுமை உங்களுக்கு புரிந்திருந்தால் நிச்சயமாக இங்கிருந்தும் ஒரு எழுத்தாளர் உருவாகுவார் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. ஏன்னா மேடம் சொன்னது போல நானும் அவர்களோடு இணைந்துதான் சலனச்சித்திரங்களில் சமூகம் இரவின் ஆன்மா அப்படிங்கக்கூடிய புத்தகத்தை நமது ஜோஸ்வின் பாபா அவர்கள் பேராசிரியர், இவர் காட்சி தொடர்பியல் துறை பேராசிரியர், இவர் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க. அந்த புத்தகத்தினுடைய அந்த புத்தக வெளியீட்டு விழாவிற்கு, புத்தக திருவிழாவிற்கு நமது ஃபெலிக்ஸ் மேடமும் நானும் சென்றிருந்தோம். இத்தனை சினிமாக்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நிறைய சினிமாக்கள் நம்ம பார்க்கிறோம். அந்த சினிமாக்கள் வழிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை செல்வங்களை. ஏன்னா சினிமாவில் என்ன நம்ம பார்த்தோமோ அதுவாகவே மாறுவதற்குத்தான் இன்றைய சூழல் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது. இப்பொழுதும் நாம் என்ன செய்கிறோம், அலைபேசியிலும் திறன்பேசியிலும் உட்கார்ந்து நேரத்தை செலவிட்டு கொண்டிருக்கின்றோம். அலைபேசியில் நீங்கள் என்ன பார்க்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். காலையில் ஒரு குட் என்ன கூட ஒரு வருத்தம் உண்டு நமக்கு.
யார் லைக் கொடுத்துருக்காங்க, யார் வியூ கொடுத்துருக்காங்க, நம்ம ரீல்ஸ் என்னடா போட்டோம், என்ன ரீல்ஸ் வந்திருக்கு, இதெல்லாம் பார்க்குறதுக்கு எவ்வளவு உற்சாகம் பாருங்கள். யாராவது ஒருத்தங்க ஒரு தூங்கி எந்திரிச்ச உடனே முன்னாலெல்லாம் வந்து அந்த காலை கடமைகள் அப்படின்னு நம்ம ஒரு சில விஷயங்கள் வச்சுருப்போம். அந்த கால கடமைகளை நாம் செய்வதற்கு விட்டுட்டு முதல்ல எடுத்தோடனே இந்த ஸ்வைப் பண்ணுற வேலை மட்டும்தான் பண்ணிகிட்ருக்குறோம். அதை ஒத்துக்கிறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது, அதெல்லாம் உண்மைதான். ஆனாலும் நாங்கள் எப்படி மாணவர் செல்வங்கள் வந்து உண்மையாக நாங்கள் நேரடியாக ஒத்துக்கொள்வது அப்படின்னு சொன்னால், உண்மையிலேயே நம்மளுடைய நேரத்தை எவ்வளவு வேகமாக அது தின்று கொண்டு இருக்கிறது என்பதை உணராமலேயே நாம் அதை ஸ்வைப் பண்ணி கொண்டே இருக்கிறோம். இன்னும் கொஞ்ச காலம் ஆனதற்கு பிறகு இந்த விரல்களில் இருக்கக்கூடிய நரம்புகள் தேய்ந்து, நம்மளுடைய மூளையினுடைய வளர்ச்சியும் தேய்ந்து, சிந்தனை ஆதிக்கம் குறைந்து, ஒருவரை ஒருவர் நாம் பார்த்து கொள்ளுகின்ற பொழுது வாங்க உட்காருங்க எனக்கூடிய அந்த தமிழர்களினுடைய பாரம்பரியமான அந்த அந்த விருந்தோம்பல் சொல்லக்கூடிய அந்த நிகழ்வே நாம் மறந்து சென்று விடுவோம். எதிரே செல்லக்கூடியவர்களை பார்க்கின்ற பொழுது ஒரு வணக்கம் கூட சொல்ல மறந்து போய்விடுவோம் என்பதுதான் உண்மை குழந்தைகளை. உட்காந்து நம்ம என்ன செய்கிறோம், ஸ்வைப் பண்ணுறோம். அந்த ரீல்ஸை எத்தனை முறை பார்க்குறீங்க? உங்களுக்கு வர அந்த ரீல்ஸ் தான் எனக்கு வந்துட்டுருக்கு. என்ன ஒரு அரை மணி நேரம் தாமதமாக வருகிறது. எனக்கு வந்ததுக்கப்புறம் அவன் காசு பார்த்துட்ருக்கிறான். அந்த ரீல்ஸை வச்சு அவன் காசு பார்த்துட்ருக்கிறான். நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கிறீங்க? அந்த ரீல்ஸில் நீங்கள் குழந்தைங்க என்ன வந்து நாங்கள் சாதிச்சிருக்கீங்க? உங்களுடைய ரீல்ஸ் நாங்கள் வகுப்பறையில் நிறைய பண்ணிகிட்ருக்கிறோம், அதெல்லாம் போட்டுட்டு தாங்க இருக்கிறோம். எங்கள் மாணவர்கள் லைக் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. என்ன எங்கள் கல்லூரிக்கு தெரியாமல் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம், அதெல்லாம் அப்படியே என்ன செஞ்சுருக்கோம், ஹைட் பண்ணி வச்சுருக்கோம். அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் நாள் கழித்து பாருங்கள், எங்களோட திறமை என்னன்னு தெரியும். உண்மைதான் குழந்தைகளே, உங்கள்கிட்ட திறமை இல்லாமல் இல்லை. ஏதோ ஒரு திறமை எங்கேயோ ஒளிந்து கொண்டிருக்கிறது. அந்த திறமை வெளிவர வேண்டும். வெளிவராமல் அந்த மூளையை நீங்கள் என்ன செய்கிறீர்கள், ஒரே இடத்திலேயே குவியம் பண்ணுகிறீர்கள். அப்படி குவியம் பண்ணுகின்ற பொழுது முழுக்க அந்த புலனமும் கீச்சொலியும் வலையொலியும் நம்மை ஆதிக்கம் கொள்கிறது. நம்மை ஆதிக்கம் கொள்ளுகின்ற பொழுது ஏஐ எனப்படக்கூடிய அந்த டெக்னாலஜியை விட நாம் அளவுக்கு அதிகமாக அடிமைத்தனத்திலே மூழ்கப் போகின்றோம். இன்னும் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஏன்னா தொழில்நுட்பங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஏஐ டெக்னாலஜியோடு நீங்கள் போட்டி போடக்கூடிய இடத்திலே இருக்கிறீர்கள். அதை வெல்வதற்கு உங்கள் மூளைகள் எந்த இடத்திலே இருக்கிறது என்பதை தயார் செய்து வைக்க வேண்டிய இடத்திலே நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். அதையெல்லாம் விட்டுவிட்டு இன்னும் காமெடியாக வைகை புயல் வடிவேலினுடைய காமெடியையும் மற்ற காமெடிகளையும் ரசித்து கொண்டும் வீட்டிலே நமக்கு பழகியவர்களினுடைய அந்த சின்ன நகைச்சுவைகளை ரசித்து கொண்டு இருக்கிறோம். வாழ்க்கையில் ரசிக்கணும், நகைச்சுவை இருக்கணும், இல்லைன்னு சொல்லலை, கொஞ்சமாவது ரசிக்கணும். நாம் என்ன பண்ணுறோம் நமக்கு தெரிய வேண்டாமா என்ன? அதெல்லாம் பண்ணினா மட்டும்தான் அதை ரசிக்க முடியும். ஆனால் அதை ரசிக்கிறது எந்த தன்மையில் கொண்டு போய் உங்களை விடும், உங்களை எந்த உச்சத்திற்கு கொண்டு போய் விடும் என்பதை நீங்கள் ஒரே ஒரு நிமிடம் கொஞ்சோண்டு நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இதுவரைக்கும் குழந்தைகளே நீங்கள் வாசித்திருப்பீர்கள், ஏதேனும் வாசித்திருந்தால் முழுமையான ஒரு வாசிப்பு என்பதை அடைந்திருக்கிறீர்களா என்று உங்களுக்கு நீங்களே கேட்டு பாருங்கள். ஏன்னா நம் துறை சார்ந்த அறிவாகவே இருக்கட்டும், தமிழ் துறை சார்ந்தவர்கள், தமிழ் இலக்கியங்களில் ஈடுபாடு கொண்டவர்கள், முதலிலிருந்து சங்க இலக்கியம் நம்முடைய தொல்காப்பிய காலத்திலே ஆரம்பித்து நவீன காலம் வரைக்கும் நாம் எப்படி இருக்கிறோம் என்று பெண்கள் ஆராய்ந்திருக்கிறீர்களா? இல்லை ஆண்கள் எத்தனை பேர் நாம் சாதித்திருக்கிறோம், இன்னும் எத்தனை சாதிக்க வேண்டும் என்பதை நீங்கள் ஆரம்பித்திருக்கிறீர்களா? எனக்கு தெரியவில்லை. நிச்சயமாக நாம் துறை சார்ந்த அறிவில் இன்னும் விரிந்த பரந்த அறிவு வாசிப்பினை பெறவில்லை. அப்போ இந்த விரிந்த பரந்த வாசிப்புத்தன்மை வேணும்னா நம்ம கொஞ்சம் வாசிக்கணும். அதுக்கு தான் இந்த புத்தக திருவிழாக்களை அரசு எடுத்து நடத்துகிறது. அதோடு இந்த எழுத்தாளர்களும் இணைந்து இந்த வாசிப்புத்தன்மையை உங்களிடம் ஊக்குவிப்பதற்காக தான் இத்தனை போராட்டங்கள். குழந்தைகளை பெண்கள் சும்மா எழுதலை, அவங்க எழுதுகின்ற பொழுது அவர்கள் வாழ்ந்த கால சூழல், அவர்கள் கடந்து வந்த பாதை. இன்றைக்கி 2 மணிக்கு வரணும்னா அவங்க வீட்டில் எத்தனை வேலைகள் எல்லாம் செஞ்சு முடித்து, குழந்தையாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், இல்லைன்னா தன்னுடைய சகோதரனாக இருக்கலாம், வரவேற்கக்கூடிய விருந்தினராக இருக்கலாம், அத்துணை பேரையும் ஒரு சேர பார்த்து விட்டு அவர்களை எல்லாம் அனுப்பி வைத்துவிட்டு இங்கும் நிகழ்விலே பங்கெடுத்துக் கொள்கிறார்கள் என்றால் அந்த பெண்கள் எவ்வளவு சூழலை சந்தித்து ஒரு படைப்பினை தர முடியும் என்பதை நீங்கள் நிச்சயமாக உணர வேண்டும். குழந்தைகளை எதுக்காக இவ்வளவு சொல்கிறீங்க? என்ன படித்து என்னங்க செய்ய போகிறோம்? படித்தாலே எங்களுக்கு வேலை கிடைக்க போகிறது இல்லை, இதில் நாங்கள் படித்தா மட்டும் என்னங்க செஞ்சிட போகிறோம்? இந்த கேள்வியெல்லாம் நமக்கு வரும். படித்தாலே நமக்கு வேலை இல்லை. ஆமாம், நிச்சயமாக வேலை இல்லை. ஏன் வேலை இல்லை? அந்த டெக்னாலஜியை நாம் கற்றுக்கொள்ளவில்லை. குழந்தைகளை கிடைக்கக்கூடிய நேரத்தில் எல்லோரும் விளையாட்டுத்தனமாக இருந்து விடுகிறோம். விளையாட்டுத்தனமாக இருந்ததற்கு பிறகு நாம் என்ன செய்கிறோம்? யோசிக்கின்றோம். இதையெல்லாம் விட்டுவிட்டு வாசிப்புத்தன்மை என்கின்ற ஒன்றை நாம்
கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறனுடைய அடிப்படையில் தான் இந்த அரசு நிறுவனங்கள் பெரும்பாலும் என்ன செய்கிறது, புத்தக திருவிழாவையும் இந்த மாதிரியான எழுத்தாளர்களினுடைய படைப்புகளையும் மாணவ செல்வங்களிடம் கொண்டு செல்லுகிறது என்பதுதான் உண்மை. இன்று நாங்கள் நூலினை வெளியிடுவதற்கு தயாராக இருக்கிறோம். மான் குட்டிகளும் பருந்துகளும், இதில் 21 பெண் எழுத்தாளர்கள் எழுதிய சிறுகதைகள் இதில் இருக்கின்றது. ஒவ்வொருவரும் பார்த்தீங்கன்னா மும்பையிலிருந்து சென்னை வரைக்கும் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஜெர்மனியிலிருந்து கனடாவில் இருக்கக்கூடிய பெண் எழுத்தாளர்களும் இந்த சிறுகதை தொகுப்பில் கதையினை எழுதியிருக்கிறார்கள். பல்வேறு இடங்களில் பல்வேறு சூழல்களில் அவர்கள் தான் சந்தித்த அந்த நிகழ்வுகளை மிக அருமையாக அந்த கால ஓட்டத்திற்கு தகுந்தவாறு வழிகளோடும் அதற்கான வழிகளோடும் அவர்கள் மிக அருமையாக அதை வரிசைப்படுத்தி இருக்கிறார்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வழி இல்லையா? மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்ய வேண்டுமம்மா என்று சொல்வார். நாளும் கோளும் நமக்கில்லை, ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கு இல்லை என்பதுதான் கந்தர்வனினுடைய கூற்றாக இருக்கிறது. இப்படியாக நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். கட்டிலறைக்கும் சமையலறைக்கும் ரன்கள் எடுத்தே ரணமாய் போனால் என்கிறார் வைரமுத்து. இப்படியாக ஆண் கவிகள் மட்டுமல்ல, பெண் கவிகளும் தொடர்ந்து இந்த பெண் இனத்திற்காக குரல் கொடுத்து கொண்டே இருந்தாலும் கூட பெண் இனம் என்பது இன்னும் விடிவு பெறாத, உச்சத்தை பெறாத, இந்த சங்கிலியினால் கட்டப்பட்ட இன்னும் அதே சங்கிலிக்குள் இருக்கக்கூடிய ஒரே உலகமாகத்தான் இருக்கிறது. ஏன்னா நாங்கள் மகளிர் தின விழாவிலே பேசுகின்ற பொழுது சொன்னோம், என்னங்க அப்போது பேசும்போதும் இதே பாலின இது சொன்னாங்க, வன்முறை சொன்னாங்க. இப்படி சமூகத்தில் பெண்கள் இன்னும் அப்படியே தானே இருக்கிறீங்க, என்ன மாற்றம் வந்திருக்கு? 2008 அப்பவும் பேசுகிறீங்க, 2025 இப்பவும் பேசுகிறீங்க. எங்கள் எல்லா தடவையும் பேசுகிறோம். ஏன் பேசுகிறோம் தெரியுமா? ஏன்னா 1787 ஏற்பட்ட புரட்சி, 89 ஏற்பட்ட அந்த பிரெஞ்சு புரட்சி அப்பொழுதே முதலில் துவங்கிவிட்டது பெண்களுக்கான புரட்சி. 1789 பிறகு 1857 சிப்பாய் கழகம் ஒரு நூற்றாண்டை கடந்ததற்கு பிறகுதான் அவர்கள் மீண்டும் போரினை பற்றி பேசுகிறார்கள். 1857 பிறகு 1910 பேசுகிறார்கள். 1910 அந்த கோபன்ஹேகனிலே கிளாரா ஜெட்கினுடைய துணையினுடைய பேரிலே அத்துணை பேரையும் ஒருங்கிணைத்து அந்த பெண்கள் போராட்டத்தை தன்னுடைய பணி நேரத்தினை குறைக்க வேண்டும், ஊதியத்தை சரியாக வழங்க வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை எடுத்துச் செல்கிறார்கள். ஒரு நூற்றாண்டை கடந்து பல நூற்றாண்டிற்குள் நாம் வந்துவிட்டோம். ஆனாலும் இன்னும் தொடங்கிய இடத்திலேயே தான் நின்று கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் பெண்கள் எப்படி விடுதலை பெற வேண்டும்? இன்னும் நாம் விடுதலை அடைந்து விட்டோமா? எல்லா துறைகளிலும் நிச்சயமாக நாம் வெற்றி பெற்று விட்டோமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை என்பதுதான் விடையாக இருக்கிறது. நமது சங்கிலி வேண்டுமானால் எவ்வளோ வேணால் நீங்கள் சுற்றிக்கிங்க அப்படின்னு செயினை வேணால் நீட்டி விட்டுருக்கிறாங்க. அந்த செயின் மூலமாக நம்ம எங்கே வேணாலும் என்ன செய்யலாம், சுற்றிட்டு வரலாம். ஆனால் மறுபடியும் கட்ட இடத்துக்கே நம்ம வந்து தான் ஆகணும். அதுதான் உலகமாக இருக்கிறது. அதனால் அது சார்ந்த அந்த பெண்ணிய எழுத்தாளர்களினுடைய வழி ஒரு குடும்பத்தில் இருக்கும்போது அவர்கள் எதையெல்லாம் சந்தித்திருக்கிறார்கள், குடும்பத்தை கடந்து பணியிடச் சூழலில் எந்த மாதிரியான அவர்கள் கஷ்டங்களை எல்லாம் சந்தித்திருக்கிறார்கள், பணியிடச் சூழலை தாண்டி இந்த சமூகத்தை அவர்கள் கடந்து வருகின்ற பொழுது எந்த மாதிரியான அந்த துயரங்களை எல்லாம் அவர்கள் கடந்து வந்திருக்கிறார்கள். இப்படி பெண்கள் வீட்டில் ஆரம்பித்து கடைசி வரைக்கும் எந்த மாதிரியான சூழல்களில் எல்லாம் துயரங்களை அனுபவித்திருக்கிறார்களோ அந்த துயரங்களினுடைய வெளிப்பாடாக இந்த நூல் வெளியாகி இருக்குது. அதை எழுதிய 21 பேரும் நாங்கள் பெருமைக்கும் போற்றுதலுக்கும் உரியவர்கள். ஆனால் அந்த 21 பேரையும் ஒரு பெண் ஒருங்கிணைத்து கொண்டு அதை நூலாக வெளியிடுவதற்கு எங்களுக்கு உதவி செய்தார் என்றால் ஜோஸ்பின் பாபா அவர்களை எங்களது பெண்கள் சார்பாக நாங்கள் மனமாற வாழ்த்துகின்றோம். ஏன்னா எல்லாரும் ஒரு பெண்ணை ஒரு பெண்ணோட பேச விட்டால் தெரியும் அப்படிம்பாங்க. ஏன்னா பெண்ணுக்கு பெண்ணு தான் எதிரிம்பாங்க, வேறு யாருமே கிடையாது. ஆண்கள் யாரும் எதிரியா அப்படின்னா கிடையாது. இன்னும் நிறைய குழந்தைங்களுக்கு தெரியாது. பெண் மகளிர் தினம் சொன்னால் ஆண்களுக்கு எதிராக கொடி பிடிப்பது, ஆண்களுக்கு எதிராக கொடி பிடிக்க வேண்டாம். எதுக்கு கொடி பிடிக்கிறீங்க? ஆண்களுக்கு எதிராக கொடி பிடிக்கிறது கிடையாது. ஆண்கள் உங்களுக்கு எதிரி கிடையாது, முதல்ல அதை தெரிஞ்சுக்குங்க. அப்போ எது எதிரி? எதற்காக நம்ம அந்த மகளிர் தினத்தை கொண்டாட வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிந்து கொள்ளணும். ஏன்னா இன்னைக்கு ஒரு தாயா, ஒரு தகப்பனா, ஒரு தந்தையாக நம்மோடு பயணித்து வருபவர்கள் ஆண்கள் தான். நம்மளுடைய பெண் சுதந்திரத்தை பற்றி அதிகமாக எழுதியிருப்பவர்கள் பெண்கள் தான். ஒரு பெரியார் இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக நாம் இன்னும் ஏன் எதற்கு என்று ஒரு கேள்வியை கேட்டு இருக்கவே மாட்டோம் இல்லையா? இப்படி நாம் ஒவ்வொன்றாக கடந்து வரக்கூடிய எல்லா சூழலிலும் இந்த ஆண்கள் துணை நிற்கிறார்கள். அப்படின்னா பெண் அடிமைனா என்ன அப்படின்னு கேட்குறோம். ஆண்களுக்கு என்னென்ன உரிமைகள்லாம் கொடுக்குறீங்களோ அந்த உரிமைகளை எல்லாம் எங்களுக்கு கொடுங்க, அவ்வளோதான், சிம்பிள்.
அந்த உரிமைகளை நாங்கள் பெறுவதற்காகத்தான் நாங்கள் அதை செய்து கொள்கிறோம். சரிங்களா? இந்த ஒரு சின்ன விஷயத்தை தெரிந்து கொண்டு நாங்கள் இந்த நூலினை வெளியிட்டு இருக்கிறோம். இங்கிருந்தும் படைப்பாளர்கள் வர வேண்டும். நிச்சயமாக இந்த எழுத்து துறையிலே தூய யோவான் கல்லூரி நூற்றாண்டை கடந்த கல்லூரி, கல்வியில் மட்டுமல்ல, கலையில் மட்டுமல்ல, A++ சான்றிதழ் பெற்ற நிறுவனமாக இருக்க ரொம்ப அருமையான ஒரு இன்ஸ்டிடியூஷன் இது. அதில் நீங்கள் கண்டிப்பாக சாதித்தீர்கள் என்றால் உங்கள் முதல்வருக்கு இதைவிட வேறு ஏதும் கிடைக்காது. அந்த அழகான ஒரு தருணத்தை நீங்கள் உருவாக்கி கொடுப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு தான் இந்த நூலினை நாங்கள் இங்கு வெளியிடுகின்றோம். இப்பொழுது நாங்கள் இந்த புத்தகத்தினை வெளியிடுவதற்கு தயாராக இருக்கிறோம். இப்பொழுது புத்தகத்தை வெளியிடக்கூடிய நிகழ்வு. இப்பொழுது புத்தகத்தினை இந்த கல்லூரியினுடைய மரியாதைக்கும் மதிப்பிற்கும் உரிய டாக்டர் ஜே பர்னபாஸ் ஜேக்கப் முதல்வர் அவர்களை நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். இந்த புத்தகத்தினை பெறுவதற்காக நமது வர்த்தக துறை, காமர்ஸ் வணிகத்துறையினுடைய அந்த ஹெட் என்ன சொல்லக்கூடிய தலைமை துறை தலைவர், வணிகத்துறை தலைவர் பிரான்சி ஃபெலிக்ஸ் அவர்கள். உற்சாகமான கரவொலியை தாருங்கள் குழந்தைகளை. இப்பொழுது உங்கள் கல்லூரியை திருநெல்வேலியிலே முன்னேற்றமான ஒரு கல்லூரியாக மாற்றுவதற்கு பல்வேறு செயல்களை எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய நமது முதல்வர் மரியாதைக்குரிய டாக்டர் ஜே பர்னபாஸ் ஜேக்கப் அவர்கள் வெளியிட இதோ பெற்றுக்கொள்கிறார் நமது வணிகத்துறையினுடைய தலைவர் ஃபெலிக்ஸ் பிரான்சி அவர்கள். அவர்களோடு இணைந்து இந்த நூலினை பல்வேறு சிறுகதைகளை எழுதிய அத்துணை பேரும் ஓரிடத்திலே எங்களால் ஒருங்கிணைக்க முடியாவிட்டாலும் கூட திருநெல்வேலியிலே இருக்கக்கூடிய அத்துணை பெண்களையும் இணைத்து அவர்கள் அழைத்து வந்திருக்கிறார்கள். ஜோஸ்பின் பாபா மேடம் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது எங்களது புத்தக வெளியீட்டு விழாவிற்கு பல்வேறு பணிகளுக்கு இடையேயும் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி குழந்தை செல்வங்களாகிய உங்களை அத்துணை பேரையும் ஒருங்கிணைத்து இங்கே அமர வைத்து எங்களுக்காக உற்சாகமூட்டிய எங்களது மரியாதைக்குரிய நமது முதல்வர் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை அணிவித்து நாங்கள் சிறப்பு செய்ய காத்திருக்கிறோம். உமா கண்ணன் அவர்கள் இப்பொழுது பர்னபாஸ் ஜேக்கப் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார். உற்சாகமான கரவொலியை தாருங்கள். உங்கள் முதல்வர் எங்களின் முதல்வரும் கூட இப்பொழுது. முதல்வரை தொடர்ந்து இந்த நிகழ்விற்கு இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய டாக்டர் கண்ணன் அவர்களுக்கு ரூஃபினா ராஜ்குமார் அவர்கள் இப்பொழுது பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார். எல்லாருக்கும் நான் தான் இப்போ கேட்டேன் யார் ஐயா அப்படின்னா அவங்களே தெரியும் மேடத்தை. ஆனால் அவனுடைய கணவர் என்பது உங்கள் அத்துணை, ஏன்னா குழந்தையா பிறந்த அத்தனை பேருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டியவர்னு சொல்லுவாங்க. திருமலை கொழுந்து என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. டாக்டர் திருமலை கொழுந்து அவர்கள் தான் இவர்கள். ஏன்னா அத்தனை குழந்தைகளும் உற்சாகமாக உள்ளத்திலிருந்து வாழ்த்து சொல்ல வேண்டிய ஒரு மனிதர். மரியாதைக்குரிய நமது திருமலை கொழுந்து அவர்களுக்கு நமது எழுத்தாளர் இளம்பரை அவர்கள் இப்பொழுது பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார். இப்பொழுது
இந்த நிகழ்வினை மிக அருமையாக ஏற்பாடு செய்து, குழந்தைகளை நாம் எப்பொழுதுமே பேசி 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 நிறைய நேரங்களை நாம் வீணாக்கி கொண்டே தான் இருக்கிறோம். தயவு செய்து உங்கள் தந்தையை நினைவுகள் கொள்ளுங்கள், உங்கள் சகோதரனை நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கையை நினைவு கொள்ளுங்கள். அதுதான் உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது நமது வர்த்தகத்துறை தலைவர் அவர்களுக்கு நமது வள்ளி அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்தார். நன்றி. ஏன்னா கிடைக்கிற நேரம் பூரா நம்ம பேசுகிறதுக்கும் அப்படி பொழுது போக்குறதுக்கும் இந்த வயது அப்படி தான் இருக்கும். என்ன பேச முடியும் நம்ம? என்ன ஏங்க இந்த வயசில் நாங்கள் என்னெல்லாம் பேச நினைக்கிறோமோ அதை தான் பேச முடியும். சும்மா அதை கடந்து இதை படி அதை படி இதை செய் அதை செய் இதெல்லாம் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா டென்ஷன் ஆகி ப்ரெஷர் ஏறிடுங்க எங்களுக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு தெரிய தான் செய்யுது. ஆனால் இந்த அழுத்தம் இன்னும் ஒரு குறுகிய காலத்திற்குள்ளேயே உங்களுக்கு அதிகமாகிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இது குழந்தைகளே. ஏன் தெரியுமா? நிச்சயமாக நாம் அதை கடந்து சென்று வரணும். ஏன்னா வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பாதைகளிலும் முட்கள் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஒரே ஒரு சின்ன விஷயத்தை சொன்னி இப்பொழுது நம்ம இந்த நிகழ்விற்காக நமக்கு அந்த புத்தகத்தினை பற்றிய வாழ்த்துரை தருவதற்காக நமது சிறப்பு விருந்தினர்கள் காத்திருக்கிறார்கள். அதனால் சிறப்பு விருந்தினர்களை நாங்கள் பேச விடுவதற்கு முன்பாக ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லுகிறேன். ஏன்னா மான் குட்டிகளும் பருந்துகளும் என்று சொல்லியிருக்கிறார்கள். பெண்கள் அவங்க நம்ம ஜெர்மனியிலிருந்து சந்திரவதனா செல்வகுமார் அப்படிங்கிறவங்க எழுதின மிக அருமையானது ஒரு சிறுகதை. இந்த சிறுகதையை நிச்சயமாக நீங்கள் படிக்க வேண்டும் குழந்தைகளே. பெண் குழந்தைகள் படிக்க வேண்டும். அந்த தலைப்பை தான் இந்த புத்தகத்திற்கு வழங்கியிருக்கிறார்கள் நமது சாகித்ய அகாதமி விருதாளர் திரு அம்பை அவர்கள், திருமதி அம்பை. CS லக்ஷ்மி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க மொழிபெயர்ப்பாளரும் கூட. சிறந்த பல நூல்களை எல்லாம் படைத்து கொண்டிருக்கக்கூடிய சாகித்ய அகாதமி விருதாளர் தான் உங்களுக்கு வாழ்த்துரை வழங்கியிருக்கிறார்கள். இந்த புத்தக பதிப்பாளர் தான் இந்த நூலிற்கான தலைப்பினை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். உங்களுக்கு ஒன்று தான், கோழி குஞ்சுகளாக இருக்காதீர்கள், பருந்துகளாக இருங்கள் தான் சொல்கிறேன். பெண்கள் எப்பொழுதுமே மான் குட்டிகளாக இருக்காதீர்கள், பருந்துகளாக நீங்கள் மாற வேண்டும். ஏன்னா கழுகு 40 வயது வரைக்கும் தாங்க வாழும். கழுகு எத்தனை வருஷம் வாழும்? 40 வயது தான் வாழும். 40 வயதுக்கு அப்புறம் அது என்னங்க செய்யும்? மாலையில் போய் உட்காந்துரும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு வாழ்க்கை, அவ்வளோதான். ஒரு குறிப்பிட்ட வயதை கடந்த பிறகு நமது வாழ்க்கையும் ஒரு குறுகிய வட்டத்திற்குள் முடிந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் குழந்தைகளை நான் இந்த கதையை சொல்லுகிறேன். இந்த கழுகு எப்படி இருக்குது தெரியுமா? 40 வயது ஆன உடனே அதனுடைய இறக்கைகளிலெல்லாம் வலிமைகள் குறைந்து போய்விடும், வயது அதிகமாகிவிடும். அதனால் என்ன செய்யும்னா மேலும் மேலும் பறக்க முடியாது. அதனால் அது தான் ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து வைத்துக் கொள்ளுமாம். தேர்ந்தெடுத்து வைத்துக்கொண்டு அதனுடைய அழகை தானே உடைத்து கொள்ளுமாம் குழந்தைகளை. அதனுடைய மூக்கினுடைய அழகை உடைத்து கொள்ளுமாம், இறகுகளை உதிர்த்து விடுமாம். உதிர்த்து விட்டு மீண்டும் மீண்டும் பாறைகளில் மோதி 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 தன்னைத்தானே செதுக்குமாம். அப்படி செதுக்கிக் கொள்ளுகின்ற பொழுது மீண்டும் அந்த இறக்கைகள் முளைக்கும், அழகுகளும் முளைக்கும். அப்போ அது எவ்வளோ பெரிய ஆற்றலை கொண்டு வரும் தெரியுமா குழந்தைகளே? மீண்டும் தான் வாழ்வதற்கு ஒரு 30 வருட வாழ்க்கையை அது பெற்றுவிடுமா. அப்படித்தான் நமக்கு வாசிப்பும் குழந்தைகளே. நீங்கள் வாசித்து விட்டீர்கள் என்றால், ஒரு முறை நீங்கள் இறங்கி விட்டீர்கள் என்றால், அந்த வாசிப்பு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய உலகம் என்பது வேறொரு உலகமாக இருக்கும். இப்பொழுது போதைப் பொருளிலிருந்து பல்வேறு பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகி குழந்தைகளினுடைய பெயர்களை நாளிதழ்களில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது வேதனையாக இருக்கிறது. அதையெல்லாம் விட்டு தயவு செய்து இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் இங்கே என்ன செய்யணும்? கண்டிப்பாக அந்த வாசிப்பு தன்மையை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு இப்பொழுது நமது சிறப்பு விருந்தினர்கள் வாழ்த்துரை வழங்குவதற்காக. இந்த புத்தகம் ரொம்ப எளிமையெல்லாம் வரல. டக்குன்னு வந்தோடனே நீ ஒரு இது கொடுமா, நீ ஒரு நம்மளாம் ஒரு அசைன்மெண்ட் பண்ணுவோமே, அப்படியே கட் காப்பி பேஸ்ட் பண்ணுவோமா? பண்ண மாட்டோமா? அசைன்மெண்ட் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? பாருங்க, நல்ல பையன்டா, யார்டா அது செல்லம். கட் காப்பி பேஸ்ட் தான் பண்ணுவோம். கூகுளில் போய் என்ன பண்ணுவோம்? கட் காப்பி பேஸ்ட், அவ்வளோதான். நம்மளுடைய ரெஃபரன்ஸ் புக்கு கூட லைப்ரரிக்கு போக மாட்டோம். ஈஸியாக என்ன செய்வோம்? கடந்து வந்துடுவோம். தயவு செய்து குழந்தைகளே, உங்கள் அறிவாற்றலை அதிகப்படுத்துவதற்காகவும் உங்களுடைய பறந்து விரிந்த அறிவை என்ன செய்யணும்? மேற்கொண்டு இன்னும் ஒரு உலகத்திற்கு அது கொண்டு செல்வதற்காகவும் கொடுக்கப்படக்கூடிய அந்த அசைன்மெண்ட் ஒர்க்கை நம்ம எளிமையாக கூகுளின் துணை கொண்டும் ChatGPTயினுடைய துணை கொண்டும் நாம் அடுத்தடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம். ஏஐயோடு நீங்கள் இன்னும் போட்டி போடக்கூடிய இடத்தில் இருக்கிறீர்கள். இந்த புத்தகம் சாதாரணமாக வரவில்லை. ஒரு புத்தகம் அது பிரசவிப்பதற்கான ஒரு வழி என்பது எப்படி இருக்கும் என்பதை ஜோஸ்பின் அவர்கள் சொல்லுவார்கள். வாருங்கள், காட்சி தொடர்பியல் துறை பேராசிரியர் ஜோஸ்பின் பாபா அவர்களே. ரெஸ்பெக்டட் பிரின்சிபல் சார், இங்கே இருக்கக்கூடிய டாக்டர் மற்றும் ப்ரொஃபஸர்ஸ்,
மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு புத்தகம் உருவான விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட சொல்லணும். அது எதனாலன்னா, இந்த புத்தகம் வந்து வெறும் 25 நாளையில் நாங்கள் பெண்கள் 21 பேர் இணைந்து வெறும் 25 நாளையில் இந்த புத்தகம் பப்ளிஷ் ஆகி வந்தது. பொதுவே இப்போது நம்ம தமிழ் வெளியில் பார்த்தீங்கன்னா புத்தகம் வெளியிடறதுக்கெல்லாம் பணம் வாங்குவாங்க. இந்த பப்ளிஷர் வந்து எங்கள்கிட்ட ₹1 கூட வாங்கலை. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் இந்த புத்தகத்தை எங்களுக்கு பப்ளிஷ் பண்ணி கொடுத்தாங்க. அப்போ அதுக்கு உங்களுக்கு புரியும், அந்த கதைகள் வந்து அந்த மாதிரி தரமான கதைகளை வைத்திருக்கோம். நம்ம எல்லாருமே வாட்ஸ்அப் குரூப்பில் இருப்போம். நாங்களும் பயன்படுத்துவோம், நீங்களும் பயன்படுத்துவீங்க. எங்களை விட நீங்கள் அதிகமாக பயன்படுத்துவீங்க. நிறைய குழுக்களில் இருப்பீங்க. நம்ம கிளாஸ் ரூம்லேயே ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். அதே மாதிரி இந்த நம்ம திருநெல்வேலியில் புத்தக கண்காட்சி வந்தது. மேடையில் 10 ஆண்கள் இருந்தாங்கன்னா பெண்களுக்கு ஒரு சேர் உட்காரது கிடைக்காது. நாங்கள்லாம் ஆசைப்படுவோம். 10 எழுத்தாளர்கள் ஆண் எழுத்தாளர் இருக்கும்போது எங்கே ஒரு பெண்ணையும் கூப்பிட்டாங்க உட்கார வச்சு எங்களையும் பேச வைங்கன்னு. எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது. அந்த இடத்துல நாங்கள் எங்கள் வாய்ப்பை உருவாக்கிக்கிட்டோம். அப்படி தான் இந்த புத்தகம் உருவாச்சு. உடனே அந்த புத்தக கண்காட்சி தொடங்கும்போது நாங்கள் எல்லோரும் டிசைட் பண்ணி ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் இணைஞ்சி ஒரு கதை தாங்கன்னு. அந்த கதை வந்து கிளாஸ் ரூமில் மேம் சொன்னாங்க அசைன்மெண்ட் பற்றி. ப்ரொஃபஸர் கேட்டுகிட்டே இருப்பாங்க, என்னப்பா முடிச்சிட்டியா, எப்போ கொண்டு வரேன்னு. ஆனால் எந்த கேள்வியும் கேட்கல. எல்லாருமே கமிட்டட், இந்த டேட்டுக்குள்ளே கொடுக்கணும்னு. எல்லோரும் கொடுத்தாங்க. மாறி மாறி நாங்கள் அவரோரு கதைகளை மாறி வாசித்தோம். அதில் உள்ள தவறுகளெல்லாம் நாங்களே திருத்தினோம். பப்ளிஷர்கிட்ட கொடுத்தோம். ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்தோம். எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் வரக்கூடிய தலைப்பு. இது எங்கள் ஐடியாலஜி இதுக்குள்ளே இருக்குது. இந்த மாதிரி ஒரு புத்தகத்தை உருவாக்கியிருக்கோம். ஒரு புத்தகத்தை உருவாக்கினோம், பிரிண்ட் எடுத்து வந்துட்டோம். ஆனால் அது வந்து ஒரு நல்ல இடத்துல போய் பப்ளிஷ் ஆகணும். அப்போ தான் இந்த புத்தகத்துக்குள்ள மதிப்பு 10 மடங்கு பெருகும். இந்த புத்தகத்தை வாங்குவாங்க. அதற்காக நாங்கள் ஆலோசனை பண்ணும்போது எங்கள் மனசில் வந்த காலேஜ் உங்கள் காலேஜ், சென்ட் ஜான்ஸ் காலேஜ். ஏன்னா சென்ட் ஜான்ஸ் காலேஜிலேருந்து உருவான நிறைய கலைஞர்கள் திரைத்துறையிலையும் இருக்காங்க, மியூசிக் எல்லா துறையிலையும் இங்கே உள்ள மாணவர்கள் அரசியலில் இருக்காங்க, தொழிலில் இருக்காங்க. அப்போ நாங்கள் வந்து சாரை வந்து மீட் பண்ணி நான் கேட்டேன், சார் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தர முடியுமான்னு. நான் வந்து கேட்கும்போது 7ஆம் தேதி, மார்ச் 7ஆம் தேதி. சார் வேணா இல்லைம்மா விமன்ஸ் டே முடிஞ்சிட்டுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் சார் வந்து பெண்களை வந்து பாராட்ட வேண்டியது, ஊக்குவிக்க வேண்டியது ஒரு கல்லூரி நிறுவனத்துடைய கடமை. அதை விட எங்களை வந்து உங்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கணும்னு சொல்லுறது சாரோட பெரிய விருப்பமாக இருந்தது. அதாவது எங்களாலேயே முடிஞ்சது ஒரு புத்தகம் 25 நாளையில். நீங்கள் ஒரு செமஸ்டரில் ஒரு 5 மாதம் படிப்பீங்க. நீங்கள் நினச்சிங்கன்னா 5 புத்தகம் வெளியிடலாம். வேண்டாம், ஒரு புத்தகமாவது வெளியிடலாம். உங்கள் மேடத்திட்ட நான் கேட்டிருக்கேன், மேம் ஒரு ஒர்க் ஷாப் கொடுங்க, உங்கள் பசங்களை வச்சு நான் 25 நாளையில் ஒரு புத்தகம் இதே மாதிரி நான் எடுத்தாரேன்னு. இன்னும் எங்களை விட உலகத்தை தெரிஞ்சவங்க நீங்கள் பஸ்ஸில் வாரீங்க, உங்கள் ஊரை பார்க்கிங்க, உங்கள் ஊருக்கு பின்னுக்கு ஒரு வரலாறு இருக்குது, நீங்கள் கும்பிடுத சாமியை ரிலேட்டடான ஒரு வரலாறு இருக்குது. பாளையங்கோட்டையர் பெரிய ஒரு வரலாற்று பூர்வமான ஒரு ஊர். பெண்களை பற்றி எடுத்துக்கிட்டோன்னா குளோரிந்தா நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒரு பெரிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பெண்மணி. அவங்க இந்த ஊரில் வாழ்ந்துருக்காங்க, ஏமி கார்மைக்கல். இப்படிப்பட்ட பெண்கள்லாம் இருந்த ஒரு நிலப்பகுதியில் நம்மளும் வந்திருக்கோம். நம்ம என்ன சாதித்தோம்? இப்போ இந்த புத்தகத்தில் என்ன சாதித்தோம் சொன்னோன்னா, எங்கள் வாழ்க்கையில் இருக்க சின்ன சின்ன உணர்வுகள். இப்போது எனக்கு மகன்மார் இருக்காங்க, உங்களை மாதிரி உள்ள உங்கள் ஏஜ் பசங்க. அவங்கள்ட்ட நான் பேசும்போது நான் என்ன விஷயங்க ஃபேஸ் பண்ணுதேன், நான் என் வேலை இடத்துல என்ன விஷயங்க ஃபேஸ் பண்ணுதேன். இப்போ மேடம்லாம் ஒருத்தவங்க என்ஜினியராக இருக்காங்க, ஒருத்தவங்க ஒரு நிறுவனம் நடத்துதாங்க, அட்டைப்பட்டி கம்பெனி. அவங்கள்ட்ட ஒரு 50 பேருக்கு மேலே உள்ளவங்க வேலை பார்க்காங்க. அப்புறம் மேடம் வந்து டாக்டர். அவங்க 2 பசங்களுமே வந்து டாக்டரோட மிஸ்ஸஸ், 2 பசங்களும் ஐடியில் இருக்காங்க. எல்லாரும் இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்த மேடம் வந்து சூரியன் எஃப்எம்மில் வந்து பண்பலை எஃப்எம் ரேடியோவில் வந்து அறிவிப்பாளராக இருந்துட்டு இப்போதைக்கு அவங்க ஓன் சேனல் பார்க்காங்க. நான் இப்போ இந்த ப்ரோக்ராம் கவனிக்கும்போது கூட அங்கே இருக்கிற பையன்மாரெலாம் இந்த கேமராவை ஹேண்டில் பண்ணதை எங்கள் பையனை பார்த்தீங்க. இவர் வந்து என்னோட மாணவர், சேவிஸ் காலேஜில் உள்ள மாணவர். இப்போ தான் டிகிரி முடிச்சிருக்காரு. முடித்தோடனே அவர் அடுத்து ஒரு சேனலில் சேர்ந்துட்டார். நேற்றுக்கு ஈவினிங் நான் சொன்னேன், ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, நீங்கள் வர முடியுமான்னு. ஏன்னா இப்போ எனக்கு மாணவர் கிடையாது, அவர் படிப்பெல்லாம் முடிச்சு போயாச்சு. அப்போ இப்போ ரிக்வெஸ்ட் பண்ணி தான் கேட்கணும், வர முடியுமா, ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து தர முடியுமா? கண்டிப்பாக மேடம் சொல்லி வந்து இன்றைக்கி நிறைய பிஸியான ஷெட்யூல் இருக்கும். வந்து அந்த ஃபோட்டோ எடுக்கிற விதம் பார்க்கும்போது நீங்கள் எல்லாருமே ரசிச்சிங்க, அங்கே இருக்க பசங்களாம் ரசிச்சிங்க. அது எப்படின்னா, நாங்கள் படிக்கும்போதே அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தோம். அவங்க படிக்கும்போதே இந்த சுற்றுவட்டாரத்தில் உள்ள ஒவ்வொரு காலேஜ்லேயும் டாக்குமெண்டேஷனுக்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் போவாங்க, குரூப்பாக போவாங்க, எப்படி ஒரு விஷயத்தை கேப்சர் பண்ணணும்னு. இதே நிகழ்ச்சியை இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கல்ல, இது இப்போ ஒரு இன்றைக்கி ஈவினிங்குள்ளே எங்கள் ஸ்டூடெண்ட் வந்து இப்போ ஸ்டூடெண்ட்லேயே இப்போ அவர் வந்து கெரியரில் இருக்கார், யூடியூப்பில் வந்து சேனலில் போடுவார். அப்படி ஒரு வேகமான ஒரு காலத்தில் நம்ம இருக்கோம். இப்போ இந்த புத்தக வேலையில் கூட
இந்த புத்தகத்தை விளம்பரப்படுத்துறதுக்கு நாங்கள் ChatGPT எல்லாம் யூஸ் பண்ணோம். எப்படின்னா ChatGPTயில் உங்களுக்கு தெரியும், இந்த புத்தகத்தை இப்போ நான் தான் பேசணும்னு இல்லை, அங்கே ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்து பேச வச்சு இந்த விஷுவல்ஸ் எல்லாம் கொண்டு வந்து நாங்கள் ஆன்லைன் மீடியா சோஷியல் மீடியாலலாம் இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணணும். அப்போ இன்னும் அடுத்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஓரளவு ரிட்டையர்டான ஏஜ் உள்ள நிறைய பெண்கள் இருக்கோம். நான் அந்த அம்மாவை கூட்டிகிட்டு வரும்போது கூட நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, அவங்களுக்கு கொஞ்சம் நடக்கிறதுக்கு சிரமப்படுதாங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக அவங்க ஒரு நாவல் வெளியிட்டாங்க, ரொம்ப சிறப்பான நாவல். அப்போ எங்களால் சும்மா இருக்க முடியல, நாங்கள் வீட்டில் சும்மா இருந்தால் கூட எங்களால் சும்மா இருக்க முடியல. நான் வந்து ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ ஒரு 1 இயர் ஒரு ரெஸ்ட் எடுத்து நான் டிரான்ஸ்லேஷனுக்குள்ளே போயிருக்கேன். எனக்கு அதில் இன்னும் கொஞ்சம் கூட அட்ராக்ஷனாக இருக்கும். டீச்சிங்கை விட எனக்கு அதில் கொஞ்சம் ஏர்ன் பண்ணலாம், இல்லாட்டி அதில் என்ன இருக்குன்னு கற்றுக்கிடுவோன்னு ஒரு ஆர்வம் இருக்குது. அப்போது எல்லாருமே நாங்கள் ஏதோ ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு நாங்கள் மூவ் பண்ணுதோம். அப்போது நீங்கள் நினச்சிங்கன்னா, இப்போ நீங்கள் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், தமிழ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், உங்களுக்கு நிறைய கருத்தாக்கங்கள் இருக்கும். நீங்கள் எல்லாம் பேசிகிட்டே இருப்பீங்க, நாங்களும் இதே மாதிரி தான் பேசிகிட்டு இருப்போம். பேசுறது காற்றோடு போயிடும். இதை நாங்கள் பகிர்ந்து வச்சுருக்கோம். இது 100 வருஷத்துக்கு அப்புறம்னா கூட இந்த புத்தகங்கள் வாசிக்கும்போது பெண்களுடைய மனநிலை என்ன இருந்தது, ஒரு அம்மாவுக்கு ஒரு பையனை பற்றியான எதிர்பார்ப்பு என்ன. இப்போ நீங்கள் காலேஜ் காலையில் கிளம்பும்போது உங்கள் அம்மாவை அணைச்சி, அம்மா நான் போயிட்டு வரேன், அம்மா நீங்கள் சாப்பிட்டீங்களா, நீங்கள் வீட்டுக்கு போனோன்னே அம்மா வேலையெல்லாம் முடிச்சுட்டா கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படிலாம் சொன்னீங்கன்னா அந்த அம்மா என்ன ஃபீல் பண்ணுவாங்க, அதெல்லாம் இதில் எழுதியிருக்கோம். நம்ம வீட்டில் ஒரு அத்தை இருப்பாங்க, வீட்டில் அம்மா அப்பாவுக்கு கவனிக்க நேரம் இருக்காது, ஆனால் அத்தை நம்மளை கரிசனையாக நம்மள்ட்ட பேசியிருப்பாங்க. அந்த ஒரு கதையை நாங்கள் எழுதியிருக்கோம். அப்படி சின்ன நம்ம லைஃப்பில் பார்க்கக்கூடிய சின்ன கதைகளை சம்பவங்களை வச்சு இந்த கதை எழுதியிருக்கோம். இது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். இந்த தருணத்தில் வந்து கதை எழுதுகிறோம், ஆனால் இந்த புத்தகத்தை வெளியிடுறதுக்கு மனமுகுந்து இங்கே வந்திருக்கக்கூடிய சாருக்கு நாங்கள் எங்கள் நன்றியை சொல்லணும். இப்போ அடுத்து வந்து சார் வந்து ஃபியூ வேர்ட்ஸு எங்களுக்காக சொல்லுவாங்க. இது எங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும், உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். நாங்கள் எல்லாருமே இங்கே இருக்கக்கூடிய திருநெல்வேலியில் இருக்கிறவங்களும் இப்போ மேடம் நாகர்கோயிலேருந்து வந்திருக்காங்க. இன் ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஒரு புத்தகம் வெளியிடுறதுக்கு நாங்கள் வந்து பின்புலமாக நிற்போம். உங்களுக்கு நாங்கள் கற்று தருவோம், இல்லாட்டி நாங்கள் எந்த வகையில் சார் எங்கள்கிட்ட சொல்லுதாங்களோ உங்களுக்கு நாங்கள் எப்போவுமே எங்கள் கான்ட்ரிபியூஷனை உங்களுக்கு நாங்கள் தரதாக இருக்கோம். இங்கே இருக்கிறது இங்கே எல்லாருமே உங்கள் ஒரு முகபாவத்தில் எங்களை என்கரேஜ் பண்ணுதீங்க. இதே விஷயம் தான் எங்கள் வீட்டில் எங்கள் பையனுங்க பண்ணானுங்க. 2 மகன் இருக்கேன். எனக்கு ஃபோன் பண்ணும்போது என்னம்மா புக்கு வேலை முடிஞ்சிட்டா, என்ன பண்ணுதீங்க, டிரான்ஸ்லேஷன் முடிஞ்சிட்டா, அந்த ஒரு வார்த்தை இருக்குல்ல, அது நம்மளை உந்தி தள்ளும், நம்மளை வேலை செய்ய வைக்கும். இதே நேரம் மகன் வந்து ஃபோன் போட்டு உங்களுக்கு வேறு வேலையே இல்லையாம்மா, சும்மா இருக்க மாட்டிங்களா, சாப்பிட்டுட்டு அங்கே இருக்க மாட்டிங்களோ, இதில் நிறைய ஒர்க் இருக்குது. இப்போ நேற்றுக்கே பாருங்கள், நாங்கள் கிளம்புதோம், இன்விடேஷன் அது இதுன்னெலாம் முடிக்கும்போது காலையில் ஏர்லி மார்னிங் 3:30 மணி ஆயிடுது. க்ளோக்கை பார்த்தா 3:30 மணி. அடுத்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தெரிவித்து நான் தூங்கி எழும்பதுக்குள்ளே இளம்பரையக்கா வந்து காலத்து எழும்பி, எம்மா நீ அதில் இப்பு போடலை, அதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, திருத்துமான்னு உடனே கடனை எழுப்பி நாங்கள் திருத்தி அதெல்லாத்தையும் சோஷியல் மீடியாவில் எங்களை விளம்பரப்படுத்தி. அப்போ ஏதோ ஒரு வகையில் நம்ம ஒரு மூவிங்காக இருக்கும். இந்த பூமியில் வந்திருக்கோம், இந்த ஒரு பிறவி எடுத்திருக்கோம், இந்த பிறவிக்கு ஏதோ ஒரு பலனாக இருக்க போகிறோம். அந்த மாதிரி எங்களை வந்து நாங்கள் உங்கள்கிட்ட வந்து ஏதோ ஒரு புக்கு மூலமாக உங்கள்கிட்ட வந்து எங்களை வந்து ரிவீல் பண்ணியிருக்கோம். நீங்கள் இதை விடலாம் 10 மடங்கு நிறைய விஷயங்கள் செய்வீங்க. ஏன்னா இன்றைக்குள்ள யூத்துகிட்ட வந்து உங்களுக்கு எல்லா வசதிகளும் இருக்குது, எல்லாமே எழுதுறதுக்கு ஆனதுக்கு எல்லாமே எல்லா வசதியும் சுற்றி இருக்குது. ஆனால் என்ன, ஒரு வாட்ஸ்அப்பில் வந்து 21 பெண்கள் நாங்கள் இணைஞ்சோம் பார்த்தீங்களா, இணைஞ்சு செய்யக்கூடியதுக்கான ஒரு மனநல தான் இருக்கணும். அது கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்க. இத்தருணத்தில் இந்த காலேஜில் இந்த இடத்துல பிரின்சிபல் சார் முன்னுக்கு எங்களுக்கு இந்த புத்தகத்தை வெளியிடறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைத்ததுக்கு ரொம்ப நன்றி. இப்போ நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, உங்கள் பிரின்சிபல் சார் வந்து 2 டாக்டர்ஸ் வந்து கூப்பிட்டாங்க, நீங்கள் வாங்க. நான் சார்கிட்ட சும்மா இன்ட்ரடியூஸ் பண்ணேன், எங்கள் ரைட்டர்ஸோட ஹஸ்பண்ட் வந்து இப்போ 2 பேரும் வந்திருக்காங்க சார்னு. ஒன்று சார் அவங்கள மேடைக்கு வர சொல்லுங்கன்னு. அதான் ரெஸ்பெக்ட். ஏன்னா நாங்கள் செய்த வேலைக்கு எங்கள் பின்புலமாக இருக்காங்களா அவங்களுக்கும் வந்து ரெஸ்பெக்ட் கிடைக்கிது. இப்போ நீங்கள் ஒரு நல்ல ஒரு புத்தகத்தை வெளியிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு புத்தகம் கொண்டு வந்து சார்கிட்ட கொடுக்கீங்க, சார் நான் இந்த வருஷம் ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன் சார்னு. அதுக்கு பின்னுக்கு நீங்கள் மட்டும் அப்ரிஷியேட் ஆக மாட்டீங்க, உங்கள் அம்மா, உங்கள் அப்பா, உங்கள் கூட பிறந்தவங்க, உங்கள் ஊரு கூட எடுத்துக்காட்டாக இருக்கோ, அந்த ஊர் பையனா அவன் சூப்பராக எழுதுவான்ப்பா, அந்த ஊரே ஒரு சூப்பர் ஊர் அப்படி சொல்லுவாங்க. அப்போ அந்த வழியில் இந்த காலேஜில் வந்து இந்த நிகழ்வு நடைபெற்றதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இப்போதைக்கு சார் வந்து ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் எங்களுக்காக சொல்லணும்னு ஆசைப்படுறேன். First of all, I thank the God for His presence and blessings. Respected dignitaries, my dear students, today is a remarkable day and memorable day. We are very pleased to have the eminent writers, particularly the women writers. It's a great privilege to be here in your midst.
அன்பான மாணவ செல்வங்களே, தமிழ் இஸ் எ கிளாசிக்கல் லாங்குவேஜ். உங்களுக்கு நன்றாக தெரியும். இந்த உலகத்திலே ஒரு பழமையான லாங்குவேஜ் என்றால் தமிழ் தான். இன்றைக்கு தமிழ்நாட்டில் நாம் இருந்து கொண்டு தமிழை நாம் படிக்கவில்லை, தெரியவில்லை என்றால் அதில் என்ன அர்த்தம் என்று புரியவில்லை. அன்றைக்கு ஒரு நாள் மலேசியாவிலிருந்து ஒரு ப்ரொஃபஸர் வந்திருந்தார். அவர் சொன்னார், ஐ பிலாங் டு மலேசியா. நான் அங்கேயே செட்டில் ஆகி அங்கேயே சிட்டிசன் ஆகிவிட்டேன். ஆனால் எங்களுடைய நாட்டில் we give more importance to Tamil. Wherever you go, you can see the Tamil script. அதை பார்க்கலாம். நம் பக்கத்து அண்டை நாடான ஸ்ரீலங்கா, ஒன் ஆஃப் த அஃபிஷியல் லாங்குவேஜ் இஸ் தமிழ். அவருடைய தமிழில் கேட்டே இருக்கலாம், அப்படி இருக்கும். அது மட்டுமல்ல, யுஎன்ஓ என்று சொல்லக்கூடிய ஐக்கிய நாட்டு சபையில் நாம் பார்த்தோம் என்றால் அதோடைய என்ட்ரன்ஸ்லே எங்கே என்ன இருக்குது? தமிழ் லாங்குவேஜ் தான் காணப்படுகின்றது. உலகத்திலேயே சிறந்த மொழி, செம்மொழி எதென்றால் அது தமிழ் மொழி. கடந்த மாதம் நான் கன்னியாகுமரிக்கு சென்றிருந்தேன். நீண்ட காலமாக ஒரு லாங் ஸ்டாண்டிங் டிசைர் எதை பார்க்க வேண்டும் என்றால் திருவள்ளுவர் சிலையை பார்த்துவிட்டு திருவள்ளுவர் சிலையை பார்க்க வேண்டும் சென்றேன். அவருடைய சிலையினுடைய அடிவாரத்தில் ஒரு பெரிய ரூம் இருக்குது. இதே மாதிரி ஒரு ரூம் இருக்குது. அவருடைய திருக்குறள் எல்லாம் 1330 குறள் இருக்கின்றது. தமிழும் இருக்கின்றது, ஆங்கிலம் இருக்கின்றது. அந்த அதனுடைய அது என்ன செஞ்சு ஒரு 1.5 அடி தான் இருக்கும். அதனுடைய வார்த்தை சீர்னு சொல்லுவார்கள். சீர் தானே அது? எஸ், சீர். 7 சீரா இதுன்னு சொல்லுவாங்க. அது 7 சீர். எஸ், 1.5 சென்டென்ஸாக இருக்கும். பட் இட் ஹேஸ் வாஸ்ட் கண்டென்ட். அப்போ தான் எனக்கு டூ லைட் எனக்கு என்ன அது நம்மளால் ஒரு வரி எழுத முடியுமா? கேன் யூ ரைட்? நோ. ஒரு மொழியை நாம் படிக்கும்போது தான் அவர் லாங்குவேஜ் வில் பி என்ரிச்ட். நம்முடைய மொழி நிச்சயம் வளரும். இன்றைக்கு நாம் பார்க்கும் பொழுது ஏற்கனவே நம்ம மேடம் மென்ஷன் பண்ணாங்க. எஸ், நாம் பெண்கள் இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டே கொண்டாடணும். இன்றைக்கி ஒரு விமென்ஸ் டே மாதிரியே இருக்குது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ரைட்டர்ஸ் ஆர் விமென். So on behalf of my college and my personal behalf, I express my profound thanks to your valuable presentation. Yes. அது மட்டுமல்ல, நம்முடைய இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த சீஃப் கெஸ்ட் டாக்டர் முருகன் சார், திருமலை குழந்து சார், சாதாரண ஒரு ஆள் இல்லை. டாக்டர்ஸ் ஹோல்டிங் ஹை போஸ்ட் இன் ஸ்பைட் ஆஃப் தட். நம்ம தமிழ் மொழி வளர வேண்டும் என்பதற்காக இங்கே வந்திருக்கின்றார்கள் என்றால் we are much privileged. நமக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அது மட்டுமல்ல, நம்முடைய எம்சி பண்ணாங்க மேடம். எனக்கு யாருன்னு தெரியல, இப்போ தான் சொன்னாங்க. அவங்க என்ன சூர்யா புண்ணம். அவங்க லாங்குவேஜே வெரி ஸ்வீட். ரொம்ப கேட்டே இருக்கலாம் போல் இருக்குது. அப்படி இருந்தது. நமக்கு அந்த தமிழ் வராது. பட் வெரி வெரி மார்வலஸ். நன்றாக இருந்தது. அவர்கள் சொல்லும்போது சொன்னார்கள் ஒரு வார்த்தை, இன் 1789, மறக்க முடியாத ஒரு ஆண்டு. என்ன நடந்தது? யாருக்கா தெரியுமா? 1789. மறக்க முடியாத ஒரு ஆண்டு. உலக வரலாற்றில் ஒரு உன்னதமான ஒரு ஆண்டு என்னவென்றால் 1789. That is called the French Revolution. And the revolution is a turning point for all the countries. The philosophers, just like Voltaire, Rousseau, Montesquieu, அவர்கள் தான் அந்த that is called revolutionை இந்த லிக்னைட்டட் பார்க்கின்றோம். அதனால தான் நான் 3 முக்கியமான கருத்துக்கள் உலகத்துக்கு பிரதன லிபர்ட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி
And one more. See? Yes. Liberty. Yes. 3 முக்கிய கருத்துக்கள் பிரதிநிதிக்கின்றோம். இந்த கருத்துக்கள் தான் உலகத்தினுடைய வாட்ச் வேர்ட்ஸ் சொல்லக்கூடிய ஒரு கொள்கையாக மாறியது என்று பார்க்கின்றோம். அன்பானவர்களே, வரலாறும் அதில் முக்கியமான ஒரு பங்கு எடுக்கின்றது பார்க்கின்றோம். ஸோ ஒன்ஸ் அகெயின், on behalf of our college, I sincerely thank the writers, particularly the women writers. அவர்களுக்கும் மற்றும் இருக்கக்கூடிய மேடையில் அமைந்திருக்கின்ற I have to mention the name of Josephine Palmer. Yes, she played a vital role in organizing this function. Is the main, I think she is the main writer of this coordinator. Yes, கொஞ்சம் வயசு தான். ஏன் வந்து நம்ம தெரியும் உங்களுக்கு, எங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கே 2 பேப்பர் தான் டஃப் பேப்பர், இங்கிலீஷ் அண்டு ஒன் மோர் இஸ் தமிழ். டஃப்புங்க அது 2 தான். 1 hour இன்டர்னல் அப்படின்னா ஒரு மேக்ஸிமம் வண்டி ஓடுறது வந்து ஒரு 15 நிமிஷம் தான் ஓடும். அதுக்கு பிறகு அது ஓடாது. அவங்க சப்ஜெக்ட் ரெலவெண்ட் பேப்பர்னா, சார் வெயிட் பண்ணுங்க சார், இன்னும் 5 நிமிஷம் இருக்குல்ல சார் சொல்லுவாங்க. they are very expert in their own subject. So as far as Tamil and English concerned, particularly Tamil is, even though they are very interested in Tamil, but they are lacking. கொஞ்சம் கஷ்டமான பேப்பராக இருக்கும். நான் கடந்த 2 மாதத்துக்கு முன்னால் வள்ளியூரில் என்னுடைய பைக் பஞ்சர் ஆகிவிட்டது. அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். உடனே அவர் சார்னு ஒரு 10 நிமிஷம் அப்படி எழுதினார். அது கொடுத்து வாசினார். ஒரு பஞ்சர் ஒட்டக்கூடிய ஒரு நபர் அழகாக தமிழில் அப்படி ஒரு பாட்டு, தமிழில் சொல்லுங்க கூட, அது கவிதை. எஸ், கவிதை. ஐ வாஸ் வாண்டட். ஒரு கவிதை எழுதியிருக்காரு. அந்த கவிதையில் நான் ஒரு லைன் கூட என்னால் அக்கவுண்ட் ரைட். அதனால் அவருக்கு மட்டும்தான் அந்த ஸ்கில் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இல்லை. ஐ அப்ரிசியேட் ஹிம். பட் யூ ஹவ் டேலண்ட்ஸ், யூ ஹவ் பொட்டன்ஷியாலிட்டி, பட் இட் மஸ்ட் பி தட் ஆர் ஹிடன் டேலண்ட்ஸ். திறமை இருக்கின்றது உங்களிடம், ஆனால் வெளிவரதுக்கு இப்படி இல்லை. பட் திஸ் செஷன் will be an eye-opening session for you. I think she has ignited. கொளுத்தி விட்டாச்சு. இனிமேல் நீங்கள் ஒரு எழுத்தாளராக மாறி நம்முடைய தமிழ் மொழியை வளர்க்க வேண்டும் என்று பார்க்கின்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தா, நம்ம வெளிநாட்டிலிருந்து நம்ம தமிழை கற்றுக்கொண்டு தமிழை வளர்த்தவர்கள். ஒன் ஆஃப் த லேடி ஐ நோ தட் இஸ் she belongs to Donavur, Amy Karmi Kemal. Might have heard about this. Amy Karmi. She belongs to Ireland. அயர்லாந்திலிருந்து வந்த பெண்மணி தமிழை கற்றுக்கொண்டு அங்கே செட்டில் ஆகி அவர்கள் ஒரு மருத்துவத்துறையில் டோன் ஹாஸ்பிட்டல், எஸ், இன்னைக்கு இருக்குது. கிட்டத்தட்ட 500 ஏக்கர் இருக்கும் நிலம். 500 ஏக்கர் நிலத்தில் இன்றைக்கும் அந்த அம்மா கட்டின 300 வீடுகள் இருக்கின்றன. இன்றைக்கும் ஹாஸ்பிட்டல் இருக்குது, இன்றைக்கும் ஒரு ஆர்கனைஸ் இருக்குது, இன்றைக்கும் பெரிய பெரிய ஸ்கூல்லாம் இருக்குது. பிகாஸ் ஆஃப் த கான்ட்ரிபியூஷன் டன் பை ஏமி கார்மிக்கல் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் த தமிழ் பீப்புள். ஒரு தமிழனாக இருந்து கொண்டு நாம் எதுவும் செய்ய முடியவில்லை. ஆனால் ஏலியன், ஒரு ஸ்ட்ரேஞ்சர், அயல்நாட்டு பெண்மணி. யார் இந்த ஐடாஸ் கடர்? ஒரு அயல்நாட்டு பெண்மணி. இங்கே அவர்கள் ஆரம்பித்த சின்ன ஹாஸ்பிட்டல் நவ் இட் பிகம்ஸ் த வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஹாஸ்பிட்டல். எஸ், அதனால் ஐ டோன்ட் லைக் டு டேக் மச் டைம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் கான்ட்ரிபியூஷன். தேங்க்யூ. நன்றி எங்கள் மரியாதைக்குரிய பர்னபாஸ் ஜேக்கப் அவர்களை. ரொம்ப அருமையாக சொன்னது ஒரே ஒரு விஷயந்தான் குழந்தைகளே. வெளிநாடுகளிலெல்லாம் நம்முடைய செம்மொழி ஆங்காங்கே பரவிக்கொண்டே தான் இருக்கிறது. ஆனால் நம் மொழியில் படைப்பதற்கு பல விஷயங்கள் இருக்கிறது. அதை உங்களை மாதிரி திறமையான மாணவ செல்வங்கள் தான்
எதிர்காலத்திற்கு கொண்டு செல்ல முடியும் என்பதை தான் மிக அற்புதமாக கோடிட்டு சென்றிருக்கிறார்கள். இங்கு கதை எழுதியவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். சுட்ட மண் அப்படின்னு சொல்லிட்டு இதில் எழுதியிருக்கக்கூடிய அந்த கதையை எழுதியவர்கள் தான் நம்மளுடைய வள்ளி. இவங்க நிறைய பார்த்துருப்பீங்க, நாளிதழ்களில் எல்லாம் இவர்களுடைய பெயர் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அந்த அளவிற்கு மிக அற்புதமாக விமர்சனங்களையும் திறனாய்வையும் சிறுகதைகளையும் நாவல்களையும் தந்து கொண்டிருப்பவர். 200 சிறுகதைகளுக்கு மேல் எழுதியிருக்கிறார்கள், 20 புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள். உண்மையிலேயே நம்ம இவங்க வயதிற்கு நம்மால் எழுத முடியுமா என்று யோசிக்க வேண்டும். அடுத்ததாக மன்சூரா பீவி அவர்கள். இவங்க தொலைத்தொடர்பு துறையிலே பணியாற்றி ஓய்வு பெற்றவர். ஒவ்வொரு மண் அப்படிங்கக்கூடிய ஒரு அழகான ஒரு நூலினை தந்திருக்கிறார். இவரும் திருநெல்வேலி பகுதியை சார்ந்தவர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிறந்து நெல்லையில் வாழ்க்கைப்பட்டவர். பூரணக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போவும் குட்டியாக தான் இருக்கிறாங்க. ஆனால் வயசில் எங்களை மாதிரி கெத்தை யாரும் இருக்க முடியாதுன்னு எங்களுடைய இளம் பிறை, எப்பொழுதும் இளமையான ஒரு பிறையாகவே இருந்து கொண்டு 10க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி மிக சிறப்பாக இங்கே ஒரு சிறுகதையிலும் எங்களோடு இணைந்திருக்கிறார்கள். மாயக்கண்ணன். நாங்கள் எப்பொழுதெல்லாம் கண்ணனை தேடுகிறோமோ அப்பொழுதெல்லாம் இந்த மாயம் எங்களுக்கு வந்துவிடும். ரூஃபினா ராஜ்குமார் அவர்கள். இவர்களும் தொலைத்தொடர்பு துறையிலே கோட்ட பொறியாளராக இருந்தவர். விருப்ப ஓய்வு பெற்று மட்டும் இல்லாமல் ஹிந்து தமிழ் திசை இதழிலே படைப்புகளை தந்து கொண்டிருப்பவர். புத்தகம் பேசுது என்பதன் மூலமாகவும் இன்னும் பல விஷயங்களையும் அவர்கள் திறனாய்வு செய்து வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் நிறைய எழுதி கொண்டு இருக்கிறார்கள். நிறைய வந்திருக்கிறாங்க இங்கே. அவங்க அத்தனை பேரையும் மட்டும் நான் சொல்லிவிடுகிறேன். நமது உமாக்கண்ணன், டாக்டர் உமாக்கண்ணன் அவர்களும் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் என்னுடைய சிறுகதை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏன்னா புத்தகம் எங்களுக்கு இப்போ தான் வந்திருக்கு, எங்கள் கைக்கு வந்தது. அதனால் இவர்கள் எழுதியதில் இவங்க எல்லாம் எங்களோடு இணைந்து கொண்டார்கள். மேடம் அவர்கள் இணைவார்களா என்று நாங்கள் இளைதாக இருக்கும்போதே முள்மரம் கொள்கைன்னு சொல்வா இல்லையா, அந்த அருமையான ஒரு நூலினை நமக்கு தந்திருக்கிறார்கள். இளைதாக முள்மரம் கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கிறாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவர்கள் இந்த உமாக்கண்ணன் அவர்கள். இவர் ஒரு தொழில் முனைவோர். கவிதை, சிறுகதை, கட்டுரை, ஆய்வு கட்டுரைன்னு தொடர்ந்து எழுதி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு எழுத்தாளர். மஞ்சாடி முத்துக்கள்னு சொல்லிட்டு குமரி உத்ரா கன்னியாகுமரியிலிருந்து இவரும் இணையதளம் வாயிலாகவும் பல்வேறு நாளிதழ்கள் வழியாகவும் நம்முடைய கதை எழுதி கொண்டிருக்கிறார்கள். நானும் இதில் ஒரு சிறு பங்களிப்பினை தந்திருக்கிறேன். வெள்ளை ஆடைக்காரி என்ற ஒரு சிறுகதையை உங்களுக்கு தந்திருக்கிறேன். பாவநாசம் தனது பணிச்சூழலிலே தான் அனுபவித்த ஒரு அழகான விஷயத்தை மிக அருமையாக பதிவு செய்திருக்கிறார் நமது ஜோஸ்பின் பாபா அவர்கள். எங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து செல்லக்கூடிய எங்களது காட்சி தொடர்பியல் துறை பேராசிரியர் அவர்கள். 13 வருட காலமாக பேராசிரியராக இருந்து 5 புத்தகங்களுக்கு மேல் எழுதியவர். மொழிபெயர்ப்பிலே இப்பொழுது இறங்கியிருக்கிறார். முத்துநகர் மீனவன் ஆரளி அப்படிங்கக்கூடிய ஒரு முனைவர் ஆன்சிமோல். இவங்க கன்னியாகுமரியை சார்ந்தவர். இவரும் தமிழ் துறை இணை பேராசிரியராக ஹோலி கிராஸ் கல்லூரியிலே பணியாற்றி வருகிறார். இவரும் ஒரு சிறுகதை உங்களுக்காக தந்திருக்கிறார். தமிழரசி டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு என் கோமதி அவர்கள் திருநெல்வேலியிலிருந்து. அவங்க 30 வருடங்களுக்கு மேலாக பத்திரிகைகளிலே எழுதிட்டு வர்றவங்க. இவருடைய படைப்புகள் நாளிதழ், வார இதழ்னு பல்வேறு இதழ்களில் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அதற்கு அடுத்ததாக திரிசங்கு சொர்க்கம், இதை அவ்வை விக்னேஸ்வரன் கனடாவிலிருந்து எழுதி அவங்க எங்களோடு இணைந்து கொண்டார்கள். மிக பெருமையானது ஒரு விஷயம். அவர்களோடு காலையில் மேடம் அவர்கள் பேசினேன் என்று சொன்னார்கள். அவ்வை அவர்களோடு அவங்க இலங்கையில் 23 வருடங்களுக்கு மேலாக ரசாயனவியல் ஆசிரியராக பணியாற்றி அதற்கு பிறகு தற்போது புலம்பெயர்ந்து தான் கனடாவிற்கு போயிருக்கிறார்கள். அப்புறம் புதிய மாதவி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க மும்பையிலிருந்து கொண்டு பல்வேறு சிறுகதைகளை எழுதிய நம்முடைய எழுத்தாளர். மான் குட்டிகளும் பருந்துகளும், இதுதான் இந்த புத்தகத்தினுடைய தலைப்பு. அந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரி சந்திரவதனா செல்வகுமாரன் அவங்க ஜெர்மனியிலிருந்து உட்கார்ந்து நமக்காக ஒரு சிறுகதை எழுதியிருக்காங்க. இந்த சிறுகதை அத்தனை பேரும் வாசிக்க வேண்டிய ஒரு சிறுகதையாக இருக்கிறது. நன்றி முதல்வர் அவர்களே, எங்களுக்கு இத்தனை அருமையாக ஒரு ஒருங்கிணைப்பை செய்து கொடுத்து நன்றி தெரிவிங்கள் குழந்தைகளை. வீடு அது மணிமேகலை சரவணன், அவங்க தேவக்கோட்டையை சார்ந்தவர்கள். அவரும் மங்கையர் மலர், கல்கி, செட்டிநாடு, காற்று வெளியினுடைய இதழ் போன்றவற்றிலே பல்வேறு கவிதைகள், கதைகளை தந்து கொண்டிருப்பவர். காயம் அப்படிங்கக்கூடிய தலைப்பில் எழுதியிருக்கக்கூடிய அகிலா கோயம்புத்தூர் பகுதியை சார்ந்தவர். இவர் ஒரு மொழிபெயர்ப்பாளரும் விமர்சகரும் மனநல ஆலோசகருமாக இருக்கிறார். 2 மொழிகளிலுமே சிறப்பாக இருக்கிறார்கள் என்று நாம் சொல்லலாம். அந்த வகையிலே மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர். அதற்கு அடுத்ததாக நமக்கு மூலம் தேனமை லக்ஷ்மணன் காரைக்குடியை சார்ந்தவர். இவர் 33 நூல்கள், 14 மின்னூல்களை எழுதியிருக்கிறார். மனிதம் முனைவர் கே கண்ணாத்தால்
அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. காரைக்குடியிலே இவர்கள் வந்து 5 நூல்களையும் 25க்கும் மேற்பட்ட ஆய்வுக் கட்டுரைகளையும் எழுதியிருக்கிறார்கள். இவர்கள் முனைவராக இருந்து பணியாற்றி கொண்டிருப்பவர்கள். யாசகம் தனலட்சுமி பாஸ்கரன் அவர்கள், இவங்க வந்து திருச்சியில் இருக்கிறாங்க. 3 கவிதை தொகுப்பு, ஒரு ஹைக்கு, 2 சிறுகதை தொகுப்புகள், இதுவரை 6 புத்தகங்களுக்கு மேலே எழுதியிருக்கிறாங்க. இப்படி பெரிய பெரிய ஆளுமைகளை தான் மேம் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். ஓடுகாலி டீச்சர் என்று சப்திகா கன்னியாகுமரியிலிருந்து அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இதுவரை 7 நூல்கள் வந்து அவர்கள் எழுதியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கா, பையன் தலைப்பை சொன்னோன்னு சிரிக்கிறான், ஓடுகாலி டீச்சர்னு ஒன்று. மஞ்சாடி முத்துக்கள் குமரி உத்ரா கன்னியாகுமரியிலேருந்து, உமா மகேஸ்வரி என்ற குமரி உத்ரா, இவங்க 2 சிறுகதை தொகுப்பும் ஒரு கவிதை தொகுப்பும் வெளியிட்டு இருக்கிறாங்க. இவங்க வந்து இணையதளத்திலையும் பல்வேறு ஆய்வு கட்டுரைகளை எழுதி கொண்டிருக்கிறார்கள். அதிகாரத்தினுடைய களிமண் பொம்மைகள் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஷா சென்னையிலிருந்து, அவர் ஒரு எழுத்தாளர், திறனாய்வாளர், உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய ஆய்வு மாணவி. அடிக்கோடிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் குழந்தைகளை, உலக தமிழர் ஆராய்ச்சி நிறுவன ஆய்வு மாணவியாக இருக்கிறார். நீங்களும் ஒரு ஆய்வு உலக தமிழ் ஆராய்ச்சி கழகத்திலேயோ இல்லை பல்வேறு இடங்களிலோ எங்கேனும் ஒரு இடத்தில் இந்த தூய ஏவான்களினுடைய மாணவ செல்வங்கள் நீங்கள் ஜொலித்தீர்கள் என்றால் அதுதான் உங்கள் ஆசிரியர்களுக்கும் நீங்கள் உங்கள் பெற்றோர்களுக்கும் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு பங்களிப்பாகவும் ஒரு மரியாதையாகவும் இருக்கும் என்பதை நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறேன். பாமா இதயகுமார், இவர் கனடாவிலிருந்து ஸ்ரீலங்கா பிராட்காஸ்டிங் கார்ப்பரேஷன் வழியாக நாடகங்கள் மற்றும் சிறுகதைகளில் இவர் வந்து எழுதிட்டு வரார். இவங்களெல்லாம் நான் சொல்கிறது பெரிய விஷயமே கிடையாது. இப்பொழுது குழந்தைங்கள்லாம் உள்ளத்திலிருந்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை திருமலை கொழுந்து தான். அந்த ஒரு மரத்தினுடைய இதில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே இருக்கக்கூடிய இலைகள் எல்லாம் விட அந்த தளிர் விடுகின்ற பொழுது மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும். முதல்ல அப்படி ஒரு தளிர் வந்துச்சுன்னா, அது பெண்கள் பார்த்தாங்கன்னா வீட்டில எல்லாம் செடி வளர்த்தாங்கன்னா அவங்க முதல்ல பார்க்கக்கூடியது அந்த தளிர் தான். அந்த அழகான ஒரு பேரை அந்த குழந்தைகளோடு சேர்த்து நாங்கள் நினைக்கும் போது அவர் திருமலை குழந்தை என்பது எனக்கு நிச்சயமாக தெரியாது. வாருங்கள் மருத்துவர் ஐயா அவர்களே, நீங்களும் சில வார்த்தைகள் எங்களுக்கு வாழ்த்துறையாக தாருங்கள். அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, இன்றுதான் அன்று போல் இருக்கின்றதே. ஹார்மோன்ஸ் வாசிக்கின்ற வயது இந்த கல்லூரி மாணவர்கள். ஸோ உங்களை பார்க்கும் பொழுது மறுபடியும் உற்சாகம். இன்று என்னுடைய வயது 75. குழந்தைகள் நலப்பிரிவில் ஒரு 50 ஆண்டுகளாக திருநெல்வேலி மண்ணிலே கொக்கர குளத்திலேயே தாமிரபரணி ஆற்றங்கரையிலே பிறந்து இங்கேயே வளர்ந்து இந்த திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரியில் படித்து இந்த திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரியில் 20 ஆண்டுகள் உடற்கூறு துறையில் பணிபுரிந்து இன்று உங்கள் முன் நிற்கும் பொழுது ஐ எம் பேக் டு மை திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் கோல்டன் லைஃப். நினைக்கின்றேன், இனிக்கின்றது, நெஞ்சமெல்லாம் மணக்கின்றது. அரசியலுக்கு அப்பாற்பட்டு கலைஞரால் சொல்லப்பட்ட சில வார்த்தைகள், தமிழன செல்வர் அவருடைய வார்த்தைகள் உண்மையிலேயே அருமை. நீங்கள் தமிழை இது பண்ணணும்னு சொன்னால் அரசியலுக்கு அப்பாற்பட்டு கலைஞரை போய் நீங்கள் படிக்கணும். அண்ட் தென் கம்மிங் டு தி பாயிண்ட், ரெஸ்பெக்டட் பிரின்சிபல் ஆஃப் திஸ் காலேஜ், ஈவன் தோ he is not here in the table, certain things are called the omnipresent சொல்லுவாங்க. I think omnipresent means God alone, the Almighty alone is called the omnipresent. So for a college, the principal will be there everywhere. So first I like to thank for honoring these people, these women speakers, number 1. Number 2, honoring we 2 people who came as men for 2 of the women, that is we are spouses. அது ஒரு காலத்தில் சொல்லுவாங்க, ஒவ்வொரு ஆணுக்கு பின்னால் ஒரு பெண், இப்போ ஒவ்வொரு பெண்ணுக்கு பின்னாலும் ஒரு ஆண் இருக்கிறார். அது வந்து அவங்க சொன்ன மாதிரி தந்தையாய், தனையனாய், துணைவனாய், நல்ல ஆசிரியனாய், வெவ்வேறு கோணங்கள். ஸோ த வேர்ல்ட் இஸ் ஆஸ் யூ லுக் இன்டு அப்படிவாங்க. ஸோ நாம் பார்க்கும் திறமை அது முக்கியம். 2வது, வரவேற்புரை கொடுத்த காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் வர்த்தகை துறை தலைவர் டாக்டர் ஃபெலிக்ஸ் பிரான்சிஸ் ரொம்ப அழகாக சொன்னாங்க. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் மாஸுங்கிறது ஒரு பெரிய இது. அதாவது அது வந்து ஒரு எப்போதுமே ஒரு ரத்தம் வந்து கொதிச்சுக்கிட்டே இருக்கும். அதை எப்படி டீல் பண்ணுறதுங்கிறதுக்கே ஒரு தனியாக ஒரு திறமை வேணும். ஏன்னா நான் ஒரு 20 years அனாட்டமி டிபார்ட்மெண்ட்டில் ஃப்ரெஷ் பீப்புள் +2 ஸ்டூடெண்ட்ஸை தான் நான் மீட் பண்ணுவேன். அதை கோம்பிங்னு பேர், சிசலிங்னு பேர்,
கண்களை திறப்பது என்று பேர். அதாவது ஒரு நல்ல ஓவியன் ஒரு ஓவியத்தை வரைந்த பின், ஒரு நல்ல சிற்பி சிலையை செதுக்கிய பிறகு கடைசியாக செல்றது வந்து கண்களை திறப்பது. கருவிழிகள் நல்லா இருந்தால் தான் அந்த சிலையும் நல்லா இருக்கும், அந்த ஓவியமும் நல்லா இருக்கும். ஸோ இந்த ஸ்டாஃப் மெம்பர்ஸ், they are chiseling you, they are molding you, they are combing you. So I like to thank on this occasion those people. And then தொடக்க இது வந்து கிட்டத்தட்ட நான் ஜோசஃபின் பாபா செய்ய வேண்டியது நான் செய்கிறேன்னு நினைக்கிறேன். ரூபினா ராஜ்குமார் அவங்க வந்து பிஎஸ்என்எல்ல இருந்து வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் கொடுத்தவங்க, ஃபேஸ்புக்கில் ரொம்ப ஆக்டிவ் விமன். ஸோ அவங்க அழகாக, அதாவது நீராடும் கடல் உடுத்த இந்த தமிழ்தாய் வாழ்த்தை மறுபடியும் கொண்டு வந்தது அரசியலுக்கு அப்பாற்பட்ட தமிழக தலைவர் கலைஞர் அவர்கள். இன்று வரைக்கும் அதை பாடிக்கொண்டு இருக்கின்றோம் என்றால் கிரெடிட் கோஸ் டு தட் மேன். அண்ட் தென் கம்மிங் டு எவ்ரி திங், மறுபடியும் கலைஞருடைய வார்த்தைகளோடையே நான் முடிக்க நினைக்கின்றேன். ஒரு காலத்தில் குமுதத்தில் வந்து ஒரு அழகான டைட்டிலோடு அவர் எழுதினார், நினைக்கின்றேன் இனிக்கின்றது நெஞ்சமெல்லாம் மறக்கின்றது, மணக்கின்றது, மறக்கவில்லை மணக்கின்றது. ஸோ இந்த நிமிடங்கள் golden moments for me at the age of 75 years, the last episode of my life. கடைசி அத்தியாயம், எத்தனையோ அத்தியாயங்களை நான் திருப்பி பார்ப்பதற்கு உதவி செய்தது எனது துணைவியார். நான் எழுத முடியாத ஒரு சூழ்நிலையில் ஒரு துணைவியார், ஒரு மருத்துவரின் துணைவியாராக நினைவு சிறகுகள் என்ற ஒரு அழகிய புத்தகத்தை என்னுடைய மருத்துவக் கல்லூரி காலத்தில் இருந்து அந்த புத்தக வெளியீடு வரைக்கும் கொண்டு வந்தாங்க. அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லி, ஆக்சுவலி த கிரெடிட் அப்படிம்பாங்க. அண்ட் தென் மேன் ஆஃப் த டே வாங்க, விமன் ஆஃப் த டே இஸ் நத்திங் அதர் தென் ஜோசஃபின் பாபா. ஜோசஃபின் பாபா, 3 cheers to Josephine Baba. Thank you, thanks a lot. நன்றி நன்றி ஐயா. ஏன்னா உண்மையிலே உங்களுக்கு சொல்லியிருக்கிறது அந்த 3 விஷயத்தை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். கலைஞரையாவது நாம் வாசிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. அருமையான ஒரு அந்த வார்த்தை எனக்கு மிகவும் நினைக்கின்ற பொழுது இனிக்கத்தான் செய்தது, நெஞ்சமெல்லாம் மணக்கத்தான் செய்தது. அத்தகைய அருமையானது ஒரு தலைவர். சரிங்க குழந்தைங்களே, அதெல்லாம் விட்டுருவோம். என்ன நேரம் ஆயிடுச்சு, நாங்கள் இவ்வளோ நேரமாக நாங்கள் என்னெல்லாம் செஞ்சோம் அப்படிங்கிறத விட இப்போ உங்களுடைய பார்வையில் நீங்கள் கேள்வி கேட்கலாம். என்ன கேட்கலாம்? குழந்தைங்க சிறுகதை எழுதுறது எப்படி, நாங்கள் என்ன பண்ணுறது, இந்த இந்த இது மூலமாக நாங்கள் என்னங்க கற்றுக்கிட்டோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இல்லையா குழந்தைங்களா? அதனால் நீங்கள் என்ன செய்யணும், உங்களுக்கு தோணுவதை. ஆனால் நான் ஒரே ஒரு வருத்தமான ஒரு பதிவை சொல்கிறேன் குழந்தைகளை. நாம் ஐயா சொன்னதை போல, முதல்வர் ஐயா சொன்னதை போல தமிழையோ ஆங்கிலத்தையோ நினைத்தால் தமிழை படித்துவிட முடியாத அளவிலே இருந்தாலும் கூட நாங்கள் ஆங்கிலத்திலே சற்றும் சளைக்காமல் உரையாற்றுபவர்கள் என்று நாம் பெருமை கொள்ளலாம். ஆனால் அந்த துறையில் முழுமையான அறிவை நாம் பெற்றிருக்கிறோமா என்று நீங்கள் உங்களுக்கு நீங்களே கேள்வியை கேட்டுக்கொள்ளுங்கள். தமிழ் துறையாக இருந்தாலும் சரி, ஆங்கிலத்துறையாக இருந்தாலும் சரி, வணிகத்துறையாக இருந்தாலும் சரி, வர்த்தகத்துறையாக இருந்தாலும் சரி, எந்த துறையில் நீங்கள் உங்களுடைய முத்திரையை பதிக்க வேண்டும் சொன்னாலும் நீங்கள் அந்த துறை சார்ந்த அறிவை வளர்த்து கொள்வதற்காவது வாசிப்பை நீங்கள் பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இங்கு வந்திருக்கக்கூடியவர்கள் அற்புதமான எழுத்தாளர்கள் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். வாருங்கள் ரூபினா ராஜ்குமார் அவர்களே. நமது சுட்டமன் அது தந்த வள்ளி அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் அடுத்ததாக உவர்மன் நம்ம மன்சுரா பேபி மேடம் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். பூரணக்குட்டி, இப்பொழுது மாயக்கண்ணன் அப்படிங்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு சிறுகதையை தந்த நம்ம தொலைத்தொடர்புத்துறையினுடைய கோட்ட பொறியாளர். வாருங்கள் அவங்களுடைய கதையினுடைய. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, சரியாக கேட்கல, ஆனாலும் நான் பேசிட்டு தான் போவேன். ஓகேயா? எனக்கு வந்து 2-3 விஷயங்கள் சொல்கிறதுக்கு இருக்குது. நான் மேடை கிடச்சா விடமாட்டேன். முதல்வர் அவர்களுக்கு வாய்ப்பளித்த முதல்வருக்கு முதல்ல என்னுடைய நன்றி. நாங்கள் ஒவ்வொருத்தரும் தனித்தனி முத்துக்கள் மாதிரி இருந்தோம். எங்களை கோர்த்து ஒரு மாலையாக்கிய ஜோஸ்பின் பாபா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நான் வந்து என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா,
என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, உங்களுக்கும் எங்களுக்கும் உள்ள வித்தியாசம். நாங்கள் படிக்கிற காலத்தில் எங்களுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. நாங்கள் வந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா ஒருத்தர்கிட்ட ரொம்ப பணிஞ்சு ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி அப்படி தான் கேட்க முடியும். நான் பணிபுரிஞ்சது வந்து தொலைத்தொடர்பு துறை, டெக்னிக்கல் சைடில் வந்து திடீர்னு ஃபால்ட்டு வந்துச்சு அப்படின்னா விஷயம் தெரிஞ்சவங்கள்ட்ட போய் நம்ம கேட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. எங்கே சொல்லி கொடுத்துட்டா இவங்க வந்து நம்மளை எதிர்பார்க்க மாட்டாங்களோ அப்படிங்கிறதுனால மேக்ஸிமம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நாங்கள் எப்படியோ ஒவ்வொருத்தர் மூலம் கேட்டு தான் எங்களோட பணியை செய்வோம். ஆனால் உங்களுக்கு இப்போது எல்லாம் உள்ளங்கையில் இருக்குது. நம்ம தகவல் வந்து என்ன தேவைனாலும் உள்ளங்கையில் இருக்குது. ஆனால் என்ன நெகட்டிவ் இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது சம்பந்தமான விஷயமாக தான் தொடர்ந்து வர்ற மாதிரி அது ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. அப்போ நீங்கள் குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை தாண்டி வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுது. நம்ம பிரெயின் என்ன ஆயிடுது, டியூன் ஆயிடுது சில குறிப்பிட்ட விஷயங்கள். அந்த குறிப்பிட்ட விஷயங்கள் பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். மோஸ்ட்லி நெகட்டிவாக இருக்குது. அப்போ ஒரு ஒரு நல்ல விஷயத்தை சொல்கிறது இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு காமெடியாக சொல்கிறதையோ இல்லை ஒரு நெகட்டிவாக சொல்கிற விஷயங்களோ நம்ம பார்க்கும்போது மறுபடி அதே வந்து நம்ம பிரெயின் வந்து நல்ல விஷயங்களை யோசிக்க முடியாமல் போயிடுது. அதனால் உங்களுக்கு இருக்கிற வாய்ப்புகளை நீங்கள் கெடுத்துக்கிறாதீங்க. நம்ம ஒரு தகவல் இவ்வளோ கையில் இருக்கும்போது அன்னப்பறவை போல் எது வந்து நமக்கு வேணும் எது வேண்டாம் அப்படிங்கிறதுல நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா நீங்கள் போய் சேர்கிற இடம் பெரிய இடமா இருக்கும். இன்னொன்று, நம்ம வந்து இப்போ புக்கு போடுறது அதெல்லாம் பற்றி பேசணும்ல. முந்திலாம் வந்து பெண்கள் புக்கு போடுறதுங்கிறது ரொம்ப குறைவு. ஏன்னா அச்சு கோர்ப்பாங்க. அச்சு கோர்த்து அந்த அச்சை பிரிக்கிறதுக்கு முன்னாடி புக்கு போடணும் அப்படின்னா மொத்தமாக 1000 புக்கு போடணும், 2000 புக்கு போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த புக்குகளுக்கு உள்ள காஸ்ட்டு அதெல்லாம் இருந்தது. இப்போ அப்படி இல்லை. இப்போ பிஓடி, பிரிண்ட் ஆன் டிமாண்ட், இதில் வந்து மினிமம் 5 புக்கு, 1 புக்கு, 2 புக்கு கூட நம்ம போட்டுக்கலாம். அப்போ இந்த மாதிரி வாய்ப்புகளை நீங்கள் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கிறணும். நம்ம என்ன செஞ்சிடறோம் அப்படின்னா, செல்லை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுல நம்ம சுற்றி நடக்கிற நிறைய நல்ல விஷயங்களை கவனிக்காமல் விட்டுறோம். அதை கவனிக்க ஆரம்பித்தோம்னாலே நமக்கு எழுத்து திறமை தன்னால் வந்துடும். நான் வந்து எழுத்தாளர் மாலன்ட்ட ஒரு தடவை பேசும்போது கேட்டேன், சார் நான் வேலையில் இருக்கிற வரைக்கும் நான் வந்து தொலைத்தொடர்பு துறையில் கிட்டத்தட்ட 13 வருஷமாக வாடிக்கையாளர் சேவை மையத்தில் வேலை பார்த்தேன். அப்போ நிறைய மனுஷங்களை பார்த்துக்கிட்டு இருந்தேன். கதை எழுதணுங்கிற கருத்துக்கள்லாம் தெரிஞ்சு கிடச்சிது. இப்போ வந்து ரிட்டையர் ஆகி வீட்டில் இருக்கும்போது எனக்கு அந்த மாதிரி மனிதர்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கே முடியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார், தேவையே இல்லை. ஆர் சூடாமணின்னு ஒரு எழுத்தாளர், அவங்க வந்து கால் நடக்க முடியாதவங்க, அவங்க அதிகபட்சம் மூவ் பண்ணதே வீட்டுக்கும் பக்கத்தில் உள்ள கடற்கரைக்கு மட்டும்தான் போயிருக்காங்க. 1000 கதைகளுக்கு மேலே எழுதியிருக்காங்க. அப்போ நமக்கு வந்து கொஞ்சம் தான் ஸ்ட்ரெயின் பண்ணணும். நமக்கு கிடைக்கிற விஷயங்கள், நம்ம சுற்றி நடக்கிற விஷயங்களை கவனிக்கணும், அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதில் நம்மளுடைய கற்பனையை சேர்த்து எழுதினோம்னாலே நம்மளுடைய எழுத்து திறமை வந்து நல்லா வந்துடும். கொஞ்சம் முயற்சி மட்டும்தான் எடுக்கணும். நம்மளும் எழுதலாம். நீங்கள் உடனே கூட எழுத வேண்டியதில்லை, நோட் பண்ணி வைங்க, எப்போ தோணுதோ அப்போ எழுதலாம். அப்புறம் டாக்டர் அவங்க வந்து என்னை பற்றி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம், நான் வந்து ஃபேஸ்புக்கில் ரொம்ப ஆக்டிவ். கிட்டத்தட்ட 15 வருஷமாக இணையதளத்தில் இருக்கேன். தொலைத்தொடர்பு துறையில் இருந்ததுனால 15 வருஷத்துக்கு முன்னாடியே பிளாக், வலைப்பு அது எழுதுனது அப்படியே தொடர்ந்து எழுதிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ ஃபேஸ்புக்கில் ஆக்டிவாக இருக்கேன். சமீபத்தில் நடந்த ஒரு விஷயம், திருச்சிக்கு நான் போன நேரம் ஒரு பெண் ஆட்டோ டிரைவர் பார்த்தேன். அப்போ அந்த ஆட்டோ டிரைவர்கிட்ட பேசும்போது எனக்கு அவங்கள கண்டிப்பாக வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு தோணுனதுனால அவங்கள பற்றி நான் எழுதியிருந்தேன். அது கிட்டத்தட்ட 1.25 லட்சம் வியூஸ் போச்சு அந்த பதிவு. பொதுவாக வந்து வீடியோ போகும், ஃபோட்டோஸ் போகும், பதிவுகள் ரொம்ப போகாது. ஆனால் அந்த எழுதுனது 1.25 லட்சம் போச்சு. நான் புத்தக கண்காட்சிக்கு போகிற நேரம் வள்ளியும் டாக்டரும் எதிரில் பார்த்த உடனே டாக்டர் அந்த விஷயத்த சொன்னாங்க. நீங்கள் அந்த திருச்சி போன விஷயத்தை பற்றி எழுதுனதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ரொம்ப என்கரேஜிங்காக பேசுனாங்க. இங்கே வந்து இவ்வளோ தூரம் வந்து இது நாங்கள் போடுறது 2வது புக்கு.
இதுக்கு முன்னால் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் ஒரு புக் போட்டோம். இதே போல் 20 பெண்கள் சேர்ந்து, பொதுவாக சொல்லுவாங்க பெண்களுக்குள்ளே ஒற்றுமை இருக்காது, பெண்களுக்குள்ளே சண்டை போடுவாங்க. அதெல்லாம் இல்லை, நிறைய மித்து இருக்குது. பெண்களை பற்றி ஒரு வண்டி ஓட்டுறாங்கன்னு வைங்களேன், கூடிய வரைக்கும் பெண்களை வண்டி ஓட்டுறதை கிண்டல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு பிரேக்கே காலில் தான் இருக்குது, ஓட்டும்போது 2 காலை தேய்ச்சிட்டே தான் பிரேக் போடுவாங்கம்பாங்க. சொல்லுவாங்களா? நான் வந்து கார் ஓட்டுவேன். என்னைய தப்பாக கிராஸ் பண்ணி போவார் ஒரு ஆண். ஆனால் முன்னுக்கு வந்தவுடனே இப்படி கை காமிச்சிட்டு போவார். ஆக்சுவலாக நான் கரெக்டாக போயிட்டுருப்பேன், அவர் குறுக்க பாய்வார். குறுக்க பாஞ்ச உடனே அடுத்த என்ன செய்வார்னா இப்படின்னு காமிப்பார். நீ எல்லாம் ஏமா கார் ஓட்டுற அப்படின்னு எனக்கு கேட்கும். அது வந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்குது, உங்கள்கிட்டையும் இருக்கலாம். மகளிர் தினம்னு கொண்டாடுறாங்களே, என்ன இப்போ மகளிர் எவ்வளோ நமக்கு மேலே இருக்காங்க, அப்படி தானே? அப்படி நிறைய பேருக்கு மைண்டில் இருக்கும். மகளிர் இப்போ நிறைய உரிமை இருக்குது. இப்போ சமீபத்தில் ஒரு சர்வே ஒன்று எடுத்தாங்களாம், வெளிநாட்டில் இவ்வளோத்துக்கும். நல்ல 3 ஸ்டார் 5 ஸ்டார் ஹோட்டல்லலாம் பார்த்தீங்கன்னா காரை எடுத்துன உடனே அவங்க எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க, அதை எடுத்துக்கொண்டு போய் அவங்க பார்க் பண்ணுவாங்க. அப்போ இவங்க டெஸ்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் சீருடை அணிஞ்சு நிறுத்தியிருக்காங்க. வர்றவங்க கார் சாவியை யார்கிட்ட கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அந்த ஆண்கிட்ட தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஆண் வந்து முதல்ல ஒரு 25 வயசு இளைஞன், அடுத்தது ஒரு 40 வயசு ஆண், அடுத்தது ஒரு 60 வயசு ஆண். அந்த ஆணோட வயசை கூட்டிக்கிட்டே போகிறாங்க. ஆனால் வர்றவங்க எல்லாரும் கார் சாவியை யார்கிட்ட கொடுக்காங்கன்னா அந்த ஆண்கிட்ட தான் கொடுக்காங்க. மொத்தம் சர்வேயில் 100 பேர் வந்தப்போ 3 பேர், எனக்கு தெரியல அந்த 3 பேர் ஒருவேளை காரு பெண்கள் கூட ஓட்டிகிட்டு வந்திருக்கலாம், அந்த பெண்ணிட்ட கொடுத்தவங்க 3 பேர் தான். அப்போ நம்ம என்னென்னா அந்த நம்பிக்கை பெண்கள் மேலே நம்ம இன்னும் நம்பிக்கை வைக்கல. அவங்க தப்பாக தான் ஓட்டுவாங்க, அவங்க ரூல் பார்க்க மாட்டாங்க, அப்படி இல்லை. நம்ம வீட்டில் உள்ள பெண்கள் மேலே நம்பிக்கை வச்சு ரெண்டு பேரும் ஆணும் பெண்ணும் ஒரு குடும்பத்தில் வந்து கணவனும் மனைவியுமா இணைஞ்சு ஒரு முடிவெடுத்து முன்னுக்கு போனாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக அந்த குடும்பம் எங்கேயோ போயிடும். அதனால் பெண்களை மதிக்க கற்றுக்குருவோம். அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, இல்லை அவங்க ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பண்ணுவாங்க, இந்த எண்ணங்கள் வேண்டாம். நான் வந்து கதையை பற்றி பேசுறதுக்கு மாதிரில எனக்கு நடந்த நிகழ்ச்சிகளை பற்றி தான் நம்ம கதையாக எழுதுகிறோம், கற்பனையாகவும் சில இது எழுதுகிறோம். அப்போ எனக்கு ஒரு பெரியவர் ஒருத்தர் எனக்கு சொன்ன அறிவுரை, நீங்கள் எழுதுறதுக்கு ஒரு வேளை உதவலாம். அதாவது என்னென்னா, நம்ம சுற்றி நடக்கிற நிகழ்வுகள் தான் நம்மளை எழுத தூண்டும். நீங்கள் இந்த விஷயம் வெளியில் மற்றவங்க கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆணை பெண்ணாக மாற்றிக்கங்க. ஒரு கேரக்டர் ஆண் செஞ்ச ஒரு விஷயத்தை ஒரு பெண்ணாக மாற்றிக்கங்க. கதையோட முடிவு நிஜத்தில் நிகழ்ந்ததுக்கு அந்த நிகழ்வுக்கு உங்களுக்கு ஒப்புதல் இல்லை அப்படின்னா அதை மாற்றி நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அந்த முடிவை கொடுங்க. இல்லை நிகழ்வு நடந்ததில் விருப்பம் இருந்தால் கூட அது இப்படி மாறி இருந்தால் நல்லாயிருக்கும். இதுதான் கதை. வேறு கதை எழுதுறது பெரிய கஷ்டமே கிடையாது. நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்களை பார்ப்போம், அதை ஒரு கற்பனையில் அதை சுற்றி நூல்கண்டு மாதிரி கோர்த்துட்டு அதில் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸை பண்ணோம்னா சிறந்த கதைகள் வந்துடும். இப்போ Amazon.comல வந்து யாருனாலும் நம்ம புக்கு போடலாம். அவங்க என்ன 10 வயசு 12 வயசு பிள்ளைகள் கூட எழுதிட்டு இருக்காங்க இப்போ. அதனால் நீங்கள் எழுதுறதுக்கு கண்டிப்பாக முயற்சி எடுங்க. இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு முதல் புக்கும் ஒரு காலேஜில் தான் பண்ணோம். எங்களுக்கு நல்ல உற்சாகமாக இருக்குது, நீங்கள் அமைதியாக இருந்து கேட்குறது. நன்றி சொல்லி முடித்துக்கொள்கிறேன். இளைதாக இருக்கும் பொழுதே முள்மரம் கொள்கன்னு சொல்லுவாங்க. அழகான ஒரு தலைப்பை கொடுத்துருக்கீங்க மேடம். உமா கண்ணன் அவர்கள். இந்த நூல் அவர்களுடைய புதல்வன் எழுதியது. உங்களுடைய வயதான் குழந்தைகளே, முடியுதில்ல, அவங்களால முடியுது, உங்களாலேயும் முடியும் குழந்தைகளே. 12ஆம் வகுப்பு தான் படிக்கிறார். எழுதியிருக்கிறார் பாருங்க, வார் ஆஃப் த கிங்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. எம் க்ரௌனிங் அவரோட நேமு. மிக அருமையான ஒரு ஆங்கில நூலினை அழகாக நீங்கள் எல்லாம் படிப்பதற்கேற்ற வகையிலே அவர் எழுதியிருக்கிறார். அவரும் ஒரே அறிவு தான். நம்மளுடைய மூளையை வந்து எவ்வளவு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அதே சரியான அளவு தான் இருக்கிறது. ஐயாவிடம் கேட்டால் தெரியும்.
யாருக்கும் கூட குறையெல்லாம் கிடையாது. பெண்களுக்கு அதிகம், ஆண்களுக்கு அப்படிலாம் கிடையாது, எல்லாருக்கும் ஒரே அளவு தான். ஆனால் அதை எப்படி பயன்படுத்திக் கொள்கிறோம், எந்த துறையில் தோய்த்து கொள்கிறோம் என்பதை பொறுத்து தான் சொல்லுவாங்க. ஏன்னா இந்தோனேஷியாவில் ஒரு பொண்ணு, ரிஸ்கா ரைஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு 20 வயது ஆகிறது. அந்த பொண்ணு உலகம் முழுக்க பேசக்கூடிய ஒரு பெண்ணாக மாறி இருக்கிறாள். அப்படி என்ன சாதிச்சிட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 135க்கும் மேற்பட்ட நாடுகள் பங்கேற்கக்கூடிய ஒரு விழாவிலே அந்த பெண் வந்து அற்புதமான ஒரு படைப்பினை படைத்து வெற்றி பெற்றிருக்கிறார். அப்படி என்ன படைப்பு இது பண்ணினாங்கன்னு பார்த்தீங்கன்னா, காமிக்ஸ் புத்தகங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த காமிக்ஸ் புத்தகங்களில் வெகு சிறப்பான ஒரு அழகான ஒரு கதாபாத்திரத்தை அவர்கள் வடிவமைத்திருக்கிறார்கள். அந்த கதாபாத்திரத்தை வடிவமைத்து அந்த கதாபாத்திரம் என்ன பேசுகிறது என்றால், நம்மளுடைய சூப்பர்மேன் மாதிரியோ இல்லை நம்மளாம் சொல்கிறோம் இல்லையா, ஸ்பைடர்மேன் அவரெல்லாம் எப்படி வருவார், சூப்பர்மேன் எப்படி வருவார், அப்படிலாம் இல்லைங்க. இந்த கதாபாத்திரம் எங்கெல்லாம் பெண்களுக்கு எதிராக வன்முறைகளும் கொடுமைகளும் தலை தூக்குகிறதோ அங்கெல்லாம் சென்று அந்த கதாபாத்திரம் அவர்களை அழித்து ஒழிப்பதாக அந்த பெண் அந்த காமிக்ஸினுடைய கதாபாத்திரத்தை வடிவமைத்திருக்கிறார். அதனால் தான் வெற்றி பெற்றிருக்கிறார். வாருங்கள் உமாகண்ணன் அவர்களே, இவர் மிகப்பெரிய ஒரு அழகானது ஒரு எழுத்தாளர். அவருடைய குழந்தை, அவருடைய குடும்பம், அதையெல்லாம் சொல்லுகின்ற பொழுது எங்களுக்கு பெருமையாக இருக்கிறது. வாருங்கள், தங்களுடைய கதையினுடைய நாங்கள் சூழலை தெரிந்து கொள்ளுகிறோம். மேம் வரதுக்குள்ளே இந்த புத்தகத்தை சொன்னோன்னா, அவங்க பையன் வந்து +2 படிக்கும்போது எழுதினார். இப்போ அவர் டாக்டர் ஆகிட்டு MBBS முடிச்சிட்டார். அடுத்து ஹையர் ஸ்டடீஸ்க்கு வெளிநாட்டில் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நீங்கள் உங்களுக்கு எழுதுறதுக்கு விருப்பம் தோணாட்டி கூட உங்கள் அம்மாவை நீங்கள் எழுத வைக்கலாம். உங்கள் அம்மா சொல்லுற கதையை நீங்கள் எழுதலாம். மாறி மாறி நம்ம இன்ஸ்பயர் பண்ணாதான் வாழ்க்கை. அதனால இனி மேம் சொல்லதை நீங்கள் கேளுங்க. குழந்தைகள் அனைவருக்கும் வணக்கம். இங்கே வீட்டிற்கும் பெண் எழுத்தாளர்கள், இந்த கல்லூரி ஆளுமைகள் அனைவருக்கும் முதற்கனே அன்பான வணக்கம். இங்கே முதல்ல பையனோட புக்ஸ் பற்றி சொல்லியிருந்த இல்லையா, ஒரு சின்ன இது மட்டும் சொல்கிறேன். அவன் +2 படிக்கிறப்போ தான் எழுதுகிறப்போவே அவனுக்கு பயங்கர ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவான். அவன் நாங்கள் ஒன்றுமே சொல்லலை, இத்தனைக்கும் +2 படிக்கிறப்ப யாராவது எழுத விடுவாங்களா அப்படின்றதுனால சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் எதுவுமே பண்ணலை. அவன் பொதுவாக பண்ணுறது வந்து நைட்டில் 12 மணிக்கு மேலே தான் உட்காந்து ரூமை பூட்டி போட்டுட்டு டைப் பண்ணி பண்ணது தான் அந்த புக். அவனோட பேர் வந்து சிபி சங்கர். ஆனால் அவன் இதில் க்ரௌனிங் அப்படிங்கிற பேரில் எழுதியிருக்கிறான். இப்போ MBBS முடிச்சுட்டு பிஜிக்குள்ளே முயற்சியில் இருக்கிறான். அவனோட ஒரு இது என்ன அப்படின்னு சொன்னால், நான் வந்து காலேஜ் படிக்கிற போதே அதுக்கு முன்னாடி இருந்து எழுத ஆரம்பிச்சிருக்கேன். ஆனாலும் எனக்கு புத்தகமாக வந்தது கிடையாது. அப்போ நிறைய நேரங்களில் எனக்கு அதுக்குள்ளே ஒரு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற அந்த குறை எனக்கு மனசுக்குள்ளே இருக்கிறது. அவன் சொல்லுவான், அம்மா நீங்கள் உங்களோட திறமையை, உங்களோட தனித்தன்மையை எதற்காகவும் விட்டு கொடுக்காதீங்கன்னு. அந்த ஒரு வேர்டு வந்து எனக்கு ஒரு பெரிய பூஸ்ட். பொதுவாக வந்து நம்ம எழுதுறதுங்கிறது ஈஸியாக சொல்லிடுவோம். ஆனால் எழுதுறது மட்டும் இல்லை, அதுக்கு நேரம் வேணும். இனி அதை பப்ளிஷ் பண்ணணுன்னா அதுக்கு உங்களுக்கு மற்றபடின்னா இங்கே நமக்கு ஒரு சரியான பப்ளிஷர் கிடைச்சதுனால பரவாயில்ல, இல்லாட்டின்னா நமக்கு அதுக்குன்னே தனியாக வந்து நம்ம அதுக்கு பணம் செலவழிக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். இந்த மாதிரி உள்ள பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஒரு கதை அப்படிங்கிறது, எழுதுறது அப்படின்னு சொல்கிறது நம்ம எல்லாருமே பார்க்குற விஷயந்தான். அதை எப்படி நம்ம வித்தியாசப்படுத்தி பார்க்குறோம், ஓ இதை இப்படி கூட பார்க்க முடியுமா, இதுக்கு இப்படி ஒரு கோணம் இருக்குதா அப்படிங்கிறத நினைக்கிறதுல தான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ரைட்டர் வராங்க. சக்ஸஸ்ஃபுல் men do not do different things, they do things differently அப்படின்னு ஒரு இது கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வித்தியாசமாக எதுவும் பண்ணுறதில்ல, அதை வித்தியாசமாக சிந்திக்கிறது, வித்தியாசமாக பார்க்குறப்ப நமக்கு ஒரு புதுமையான ஒரு வித்தியாசமான கண்ணோட்டம் கிடைக்குது. அதை நம்ம எழுத்தாக்கம் செய்கிறது, அதை நீங்களும் எல்லாருமே பண்ணலாம். அது வந்து பெரிய கஷ்டம் ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு பிரச்சனை, இப்போல்லாம் எழுதலாம், படிக்கிறதுக்கு யார் இருக்கிறாங்கிறது தான். தமிழ்னு சொல்லி தமிழே வாசிக்க தெரியல அப்படின்ற ஒரு நிலைமை நம்ம இதில் வளர்ந்துட்டுருக்கு. அந்த இதை போக்கி நம்ம உண்மையிலே நம்முடைய தாய்மொழிங்கிறது மிகவும் சிறப்பானது. உலகத்தில் பழமையான மொழின்னு உங்கள் பிரின்சிபல் சொன்ன மாதிரி மட்டும் கிடையாது, உண்மையிலே அதை படிக்க படிக்க அவ்வளவு இனிமை இருக்கும். அதை வந்து நம்ம உணரணும், ரசிக்கணும். அதே போல் நம்முடைய இங்கே நம்ம HOD மேடம் பேசுகிறப்ப சொன்னாங்க, இப்போ உள்ள குழந்தைகள் நிறைய பேர் வந்து போதைக்கு அடிமையாகிறாங்கன்னு சொன்னாங்க தானே. அந்த ஒரு கான்செப்டை எடுத்து தான் இந்த கதையில் நான்
எழுதியிருக்கிறேன். இதில் எழுதியிருக்கிற இளைதாக முள்மரம் கொள்க, இளைதாக முள்மரம் கொள்கைன்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட். அப்புறம் அதோட பொருள் தெரியுமா? முள்மரம் இருக்குது, ஒரு சின்ன கண்ணாக முளைக்குது, அப்போவே முள்ளாக இருக்கும். அப்போ வந்து அது முள்மரம்னு சொன்னால் உங்களுக்கு அது பயனற்ற மதம். உங்கள் ரோஜா செடியெல்லாம் நினைக்காதீங்க. இந்த இதை வந்து வளர்ந்துடுச்சுன்னா என்ன ஆகும், இன்னும் பெரிய இதாக இருக்கும். நீங்கள் அது பக்கத்தில் போனாலே கை குத்துப்படும், ஆபத்து வரும். அப்படிப்பட்ட மரங்களை இளையதாக இருக்கும்போதே அழித்து விட வேண்டும் அப்படிங்கிறது. அதே மாதிரி இந்த மாதிரி உள்ள பழக்க வழக்கங்கள் சின்னதிலே வராமல் நம்மளை காப்பாற்றி கொள்ள வேண்டும், நம்மை காத்து கொள்ள வேண்டும். இல்லாட்டினா நம்முடைய எதிர்காலத்தை அதை அழிச்சிரும் அப்படிங்கிற அந்த பொருளை வச்சு தான் அந்த கதையை எழுதியிருக்கேன். இது போகவும் வேறு சில கதைகள் எழுதியிருக்கிறோம். உங்கள் அனைவருக்கும், இதை பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி, வாழ்த்துக்கள். எல்லோரும் வாழ்க்கையில் எல்லா சிறப்புகளும் அடைய இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேடமோட கை விரலை நான் இப்போ தான் பார்த்தேன் நிஜமாவே. ஆனால் அவங்க எவ்வளவு அழகான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. உண்மையிலே நான் இப்போ தான் பார்த்தேன் மேடம், சத்தியமாக. ஏன்னா இதை நான் குறைபாடாக சொல்லவில்லை. குழந்தைகளை நாம் எதெல்லாம் தாண்டி வருகிறோம், வழிகளை, பலவிதமான வழிகளை தாண்டி வருகிறோம். அந்த வழிகளை தாண்டி கூட அவர்கள் இந்த கைவிரல்களை வைத்துக்கொண்டு ஒரு நூலினை அவர் வெளியிடுகிறார் என்று சொன்னால், உண்மையிலே நீங்கள் பாருங்கள், நமக்கு நல்ல 10 விரல்கள் நல்லா இருக்குது, நம்ம நிறைய படைக்கலாம் இல்லையா? ஆனால் நாம் படைக்க வேண்டும் என்கக்கூடிய ஆர்வத்தை நமது உமாக்கண்ணன் அவர்கள் நமக்குள்ள மிக அருமையாக விதைத்து சென்றிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக சுட்ட மண் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு கதையினை தந்த, இதுவரைக்கும் 200 சிறுகதைகள், கவிதை, கட்டுரை, விமர்சனம், குறுந்தொடர். மேடம் எழுதுகின்ற பொழுதே, நான் கல்லூரி காலத்திலே படிக்கின்ற பொழுது நானும் மேடத்தினுடைய இதோடைய விமர்சனம் எழுதியிருக்கிறேன். அந்த அளவில் அவர்களை பார்க்கின்ற பொழுது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. 20 புத்தகங்களை வெளியிட்டு விட்டார். ஆனால் எனக்கான சூழல் அப்படி அமையவில்லை. குழந்தைகளை, உங்களுக்கான சூழல் உங்களிடமே இருக்கிறது. இப்பொழுது நாம் கடந்து செல்லலாம். ஒரு பெண் அழகாக இருக்கலாம், மனதில் பதிந்திருக்கலாம். ஒரு ஆண்மகன் அழகாக இருக்கலாம், நம்மை கடந்து சென்றிருக்கலாம். ஒரு காதல் அங்கு பூத்திருக்கலாம், காதல் தோல்வியும் அடைந்திருக்கலாம். அங்கு பூத்த காதலையும் உங்களால் படைக்க முடியும், தோல்வியுற்ற காதலையும் படைக்க முடியும். அவற்றிலிருந்தெல்லாம் விலகி நம்முடைய சமூகத்தை நோக்கி செல்லக்கூடிய குழந்தைகளும் இங்கு இருக்கிறார்கள். தயவு செய்து நீங்கள் படைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த படைப்பாளர்கள் தின அழகான வாசிப்புகள் உங்கள் முன். உங்களை எப்படி இது பண்ணான்னு தெரியல. என்னுடைய பிள்ளைகளை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. எனக்கு முன்னாடி பேசுகிறவங்கெல்லாம் என்னை வந்து எனக்கு இருக்கிற கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் குறைச்சிட்டாங்க. ஏன்னா என்னால் வந்து இந்த திருவிளையாடல் படம் பார்த்துருப்பீங்க, தர்மி சொன்ன மாதிரி எனக்கு பேசலாம் வராதுங்க, எழுத வேணால் வரும் அப்படிங்கிற மாதிரி. நான் மேடையிலெல்லாம் பேசின அனுபவம் கிடையாது. எனக்கு சேர்த்து என்னுடைய கணவர் பேசுவார். அதனால் நான் எப்போதுமே பேசுகிற சந்தர்ப்பம் கிடையாது. ஆனாலும் உங்களை பார்க்கும்போது ஒரு சின்ன நிகழ்ச்சி என்னன்னு சொன்னால், நான் இவங்களெல்லாம் மாதிரி நான் டிப்பிக்கல் ஹவுஸ் ஒய்ஃபு, அதாவது கணவன், பிள்ளைகள், மாமியார், மாமனார், குடும்பம் அப்படிங்கிற ஒரு சூழலில் இருந்து 58 வயசு வரைக்கும் அதே மாதிரி ட்ராவல் பண்ணி, அதுக்கப்புறம் என்னுடைய புத்தகத்தை நான் வெளியிடும்போது, அது அவங்க சொன்ன மாதிரி மருத்துவ அனுபவங்களை தான் முதல் புத்தகம் வெளியிடும் போது எனக்கு வந்து வயசு வந்து 60. அப்போ வந்து எனக்கு எந்தவித டெக்னிக்கல் நாலேஜ் இதெல்லாம் கிடையாது. வந்து அப்படி இருக்கும்போது என்ன வந்து என்கரேஜ் பண்ணது யாருன்னா என்னுடைய 2 பையன்களும் தான். அதாவது வந்து ஏன் சொல்ல வரேன்னா, நீங்கள் எழுத முடியும் அப்படின்னு எல்லாரும் நம்பிக்கை கொடுத்தாங்க. உங்களால் ஒரு எழுத்தாளரை உருவாக்கவும் முடியும்னு நான் சொல்கிறேன். ஏன்னு சொன்னால், உங்களை மாதிரி பையன் வந்து என் பையன் எனக்கு சொல்ல போய் தான் வந்து நான் வந்து ஒரு பெரிய நாவல் எழுதினேன், சுந்தரபவனம். அது எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட 1,20,000 100 எபிசோடு உள்ள ஒரு கதை. அதை எழுத ஆரம்பிக்கும் போது வந்து ஒரு 6 மாத டைம் கொடுத்தாங்க. இதை மட்டும் நான் ஷார்ட்டாக சொல்லிக்கிறேன். 6 மாத டைம் கொடுத்தாங்க. அதில் வந்து நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட நான் 1 மாதம் வரைக்கும் என்னால் எழுத முடியுமா, இதை இவ்வளோ நம்மளால் எழுத முடியுமா அப்படிங்கிறத இது பண்ணேன். அப்புறம் என் பையனுக்கு ஃபோன் போட்டு, அவன் பெங்களூரில் இருக்கான். எப்போ எனக்கு இப்படி ஒரு காம்படிஷன் இருக்குன்னொன்னே, உன்னால் எவ்வளோ எழுத முடியும் அப்படின்னா, ஒரு 5 எபிசோடு வேணால் எழுதுவேன். சரி எழுது அப்படின்னா. 5 எழுதும்போது இன்ட்ரடக்ஷனே வரலையே அப்படின்னா, சரி இன்னொரு 5 எழுது அப்படின்னா. இப்படி எழுதி 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 கிட்டதான் அவங்க சொன்ன டைம் லிமிட் போயிட்டே இருக்குது. கதை வந்து தானாக வளர்ந்துட்டே இருந்துச்சு. அது வந்து 30 ஆச்சு, 20 ஆச்சு, 30 ஆச்சு, 60 60ஐயும் தாண்டி 101 எபிசோடுக்கு வந்துச்சு.
அந்த இதை என்னால் முடியுங்கிற நம்பிக்கையை கொடுத்தது வந்து என்னுடைய பையன். அவன் வந்து 2 வருடம் கழித்து அதே புத்தகத்தை வந்து நோஷன் ப்ரெஸ்ஸில் செல்ஃப் பப்ளிஷிங்கில் அவனுடைய முயற்சியில் அதை புத்தகமாக போட்டான். அதுதான் வந்து என்னுடைய இனிஷியல் இது. அதுக்கப்புறம் இப்போ வந்து நான் வந்து ஏன்னா இப்போ தெரியும் உங்களுக்கு, இப்போ உங்களுக்கு அவங்க மேடம் சொன்ன மாதிரி உங்களுக்கு போட்டிகள், உங்களுக்கு சேலஞ்சஸ்லாம் நிறைய. அது மாதிரி இப்போ என் பையங்கள்லாம் வந்து ரொம்ப பிஸி, நம்ம பேசுகிறதுக்கே ஒரு 5 நிமிஷம் டைம் கேட்குற மாதிரி அளவுக்கு ஆயிட்டாங்க. இப்போ அவங்கள்ட்ட போய் நம்ம எதுவும் டெக்னாலஜி கேட்க முடியாது. ஸோ அதனால் டெக்னாலஜிலாம் தெரியாத நான் இப்போ என்னுடைய புத்தகம் எதுவுமே நான் பேனா எடுத்து பேப்பரில் எழுதுவதில்லை. எல்லாமே கம்ப்ளீட்டாக வாய்ஸ் டைப்பிங் தான், எல்லாமே இது தான். இப்போ ஒரு அவங்க சொன்ன மாதிரி, மேடம் சொன்ன மாதிரி ஒரு புது சேலஞ்ச் வந்து ஏஐ டெக்னாலஜி வருது. அதனால் இப்போ நாங்களே ஒரு காம்படிஷனுக்கு அனுப்புனா கூட இது வந்து ஏஐ டெக்னாலஜி மூலம் எழுதப்பட்டதல்ல அப்படின்னு ஒரு உறுதிமொழி கொடுக்குறோம். அந்த அளவுக்கு வந்து சேலஞ்ச் பண்ணுற அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துட்டுருக்கு. இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, எந்த சூழல்லையுமே வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட் இருந்தால், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குழந்தைகளாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி, நீங்களும் உங்களுடைய பேரண்ட்ஸை ஊக்குவிச்சு எழுத வைக்க முடியும். அதே மாதிரி உங்களுக்கு இருக்கிற வாய்ப்புக்கு நீங்களும் உங்களுக்கு எழுதுறது தான் சொல்லலை, எந்த விதத்தில் உங்களால் ஒரு பாசிட்டிவாக ஒரு விஷயத்தை செய்யும்போது நெகட்டிவ் விஷயங்கள் தானாக ஒதுங்கிடும். ஏன்னா நிறைய அட்வைஸ்லாம் கொடுத்துட்டாங்க. பார்வதி மேடம் நிறைய பேசினாங்க. நான் திரும்ப திரும்ப பேசுனதையே பேச விரும்பலை. ஏன் நான் என்னுடைய இதை சொல்கிறேன்னு சொன்னால், எனக்கு எந்த வித எக்ஸ்போஷரும் இல்லாத நானே இந்த இடத்துல உங்கள் முன்னாடி ஒரு பேசக்கூடிய அளவில் நிற்கிறேன்னு சொன்னால், உங்களால் எல்லாம் உங்களுக்கு இவ்வளோ மேடம் மாதிரி ஒரு என்கரேஜிங் பீப்புள் இருக்காங்க. எழுதுங்கிறாங்க. இப்படி என்னை யாரும் சொல்லவே இல்லைங்க. நீ என்னத்தை பின்னாடி உட்காந்து புறவாசலில் உட்காந்து நோட்டில் கிறுக்கிட்டு இருக்க அப்படிம்பாங்க. உங்களுக்கு அப்போ உள்ள ஃபீலிங்ஸ் எல்லாம் நோட்டில் அந்த ஒரு டைரியில் எழுதுறது தான். ஒரு கோவம் வந்தால் திட்டுறது கூட டைரியில் தான். ஏன்னா நேரம் திட்டினா சண்டை வந்துடும். அதனால் திட்டுறதே டைரியில் தான் எழுது. எதுக்கு சொல்கிறேன், அந்த மாதிரி வந்து உங்களுக்கு இவ்வளோ வாய்ப்புகளும் உங்களை சுற்றி வந்து பட்டுக்கோட்டை பிரபாகர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவர் ஒரு தடவை சொன்னார், கதைக்கு கறி எங்கேருந்து எடுக்கன்னு கேட்காதீங்க, உங்களை சுற்றி எல்லோரும் லட்டை நீட்டிகிட்டு இருக்காங்க, நீங்கள் தான் அந்த லட்டை எடுத்துக்கணும். அது வந்து உங்களுக்கு வந்து எப்படி இது பண்ணணுங்கிறது உங்கள் கையில் இருக்குது. ஸோ உங்களை சுற்றி எல்லோரும் உங்களை ஊக்கப்படுத்துறதுக்கு உங்களுடைய ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்க. நல்ல வாய்ப்புகள் இருக்குது, டெக்னாலஜி இருக்குது, உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். அதனால் நீங்கள் வந்து பாசிட்டிவாக போங்க. அது எழுத்துதான் இல்லை, எந்த விஷயம்னாலும் சரி பாசிட்டிவாக போங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நீங்கள் எல்லோரும் வாழ்க்கையில் முன்னேறணும். உங்களுடைய பெருமைகளுக்காக நாங்கள் வந்து ஒரு கம்பை ஊனிக்கிட்டாவது வந்துடுவோம். உங்களுடைய சிறப்புகளுக்காக நாங்கள் வந்து இங்கே வந்து உட்காரணும். நன்றி. அன்பு மாணவர்களே, இவ்வளோ நேரம் மேடம் என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளோ அமைதியாக இருந்து, அதாவது பிபிஏ டிபார்ட்மெண்ட் தமிழுடைய சம்மந்தம் இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, எங்கள் இதை இவ்வளோ தூரம் அமைதி காத்து கேட்டுட்டு இருந்திருக்காங்க, ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா டிசிப்ளினாக இருக்காங்க அப்படின்னாங்க. அது உண்மையிலே நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய பாராட்டுக்குரியது இல்லையா? அப்படி ஒரு பெரிய விஷயத்தை வாங்குறது பெரிய விஷயம். அதனால் இவ்வளோ நேரம் அமைதி காத்து தந்த அனைத்து மாணவர்களுக்கும், அதை ஒழுங்கு செய்த பேராசிரியர் பெருமக்களுக்கும் நான் இந்த தருணத்தில் நான் நன்றி செலுத்த விரும்புகிறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய பசங்களுக்கு 2 பேருக்குமே பிறந்ததுலேருந்து இன்றைக்கி அவனுக்கு வயசு ஒருத்தனுக்கு 27, இன்னொருத்தனுக்கு 25. 2 பேருக்குமே ட்ரீட்மெண்ட் வந்து திருமலை கொழுந்து டாக்டர். ஏன்னா அவங்ககிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கணுன்னா அப்போல்லாம் டயல் பண்ண அந்த ஃபோன் தான். அந்த ஃபோனில் இதெல்லாம் அதுக்கு முன்னாடி நாங்கள் இங்கே போய் காத்திருந்து டோக்கன் வாங்கி, அதுக்கப்புறம் இப்போ காலையில் டோக்கன் வாங்கினோன்னா நாங்கள் ஈவினிங் நைட்டு 8 o'clock 7 o'clock தான் எங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு கிடைக்கும். ஏன்னா அவ்வளோ தூரம் பிஸியாக இருக்கக்கூடியவங்க. ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா காலையிலே 100 டோக்கன் போயிடுச்சு, ஈவினிங் வாங்க 300 டோக்கன் கிட்ட அவங்க இது சின்ன குழந்தைகளை கையில் தூக்கிட்டு வந்து உட்காந்து நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்த ஒரு டாக்டர், அவங்களுடைய துணைவியார், அவங்களெல்லாம் இந்த தருணத்தில் இங்கே ஒருங்கிணைச்சி தந்த ஜோஸ்பின் பாபாவுக்கும் இந்த டீம் அவ்வளோ பேருக்குமே நான் ஒரு பெரிய நன்றி செலுத்தணும். நான் நாகர்கோவில் போனதுக்கப்புறம் எனக்கு பையனுக்கு அங்குள்ள கிளைமேட்டை ஒத்துக்காமல் ரொம்ப சுகம் இல்லை. அப்போ நாங்கள் வந்து சாருக்கு போய் சொல்கிறோம், சார் அவங்க நாகர்கோவிலேருந்து வந்துட்டுருக்காங்க, கன்னியாகுமரி கார்னரில் எனக்கு வீடு, அங்கேருந்து நான் பையனை கூட்டிகிட்டு வரேன்.
ஃபீவரோடு இருக்க, மூச்சு விட முடியாத ஒரு சூழ்நிலை என் பையனுக்கு. கூட்டிகிட்டு வரும்போது சாருக்கு என்ன நைட்டு 10:30 11 மணி இருக்கும். எடுத்தோடனே டவலை எடுத்தோடனே, என்னம்மா பையனை இப்படி நினச்சி கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா, சார் ஊரில் ஒரே மழை அப்படின்னு. அதுக்கப்புறம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவளை வந்துட்டாங்களான்னு வெயிட் பண்ணி எங்களுக்காக ஒரு அப்படி ஒரு டெடிக்கேட்டடாக வேலை பார்த்த ஒரு மருத்துவர் நம்ம காலேஜில் வந்திருக்காங்க அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமை. இவ்வளோ நாள் கழித்து பையனுக்கு 27 வயசு அப்படின்னா, நான் வந்து சார்ட்ட ஒரு 10 வயசு வரைக்கும் ட்ரீட்மெண்ட்டு பார்த்துருப்போம். இவ்வளோ நாள் கழித்து உங்களையும் பார்க்குறதுல எனக்கு அதான் சார் அடையாளமே தெரியலை. அவங்களெல்லாம் பார்க்கறதுக்கு நாங்களாம் உங்கள் ஃபேமிலிக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம், நன்றி கடன் பட்டிருக்கோம். ஏன்னா அன்னைக்கு எனக்கு பையனுக்கு வேறு ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டம். உங்கள்கிட்ட காட்டுவேன், அல்லது மனகாவல பெருமாள் அந்த டீம் அவங்க இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட தான் நாங்கள் வந்து எப்போவுமே காட்டுறது. எங்கிட்ட ஊர்லேயும் மயிலாடியில் ஒரு டாக்டர் உண்டு, அவங்ககிட்ட தான் நாங்கள் காட்டுவோம். ஏன்னா இவ்வளோ தூரம் எங்களுக்கு டெடிக்கேட்டடாக நிறைய ஊர்லேருந்து வருவாங்க. அவ்வளோ பேருக்கு சார் வந்து வெறும் 10 rupees 20 rupees 50 rupees மேக்ஸிமம் முடிக்கும்போது 100 வாங்கியிருப்பாங்களா என்னன்னு தெரியலை. அவ்வளோதான் மினிமம் சார்ஜ். இப்போல்லாம் நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போய் காட்டுன்னா 500 rupees குறைஞ்சி 1000 ரூபாய் இல்லாமல் நீங்கள் கன்சல்டிங் ஃபீஸ் போக முடியாது. அந்த அளவுக்கு அவங்க ஒரு டெடிக்கேட்டடாக இது பண்ணக்கூடியவங்க. இன்றைக்கி அவங்களெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே என் குடும்பம் சார்பாக மேடம் உங்களுக்கும், சார் வெளியே போயிட்டாங்க, எனக்குலாம் உங்களுடைய கரங்களை வந்து நான் உங்கள் பொற்பாதங்களை தொட்டு நான் வணங்குற மாதிரி நான் வணங்கிக்கிறேன். ஏன்னா என் பிள்ளைங்களுக்கு உயிர் கொடுத்தவங்க அவங்க. அதனால் நீங்களும் இதே போல் இன்றைக்கி நான் உங்கள் ஃபேமிலியை நான் வந்து மேடையில் நான் இவ்வளோ பெருமைப்படுத்துகிற மாதிரி இங்கேயும் நீங்கள் என்ன செய்யணும், நாளைக்கு வரணும். இங்கே உட்காந்துருக்குறவங்க இங்கே வரணும். மேடம் சொன்ன மாதிரி நாங்கள் கம்பு ஊனிட்டாட்டும் நாங்கள் உங்களுடைய பார்க்க வரணும் அப்படிங்கிற ஒரு பெரிய வாழ்த்துதல்களை விரும்பி ஏற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாணவ செல்வங்கள் அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றியினை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இத்தனை நேரம் அமைதியாக இருந்து ஏதோ ஒரே ஒரு இடத்தில் நாங்கள் பதிந்திருந்தோம் என்றால் உங்கள் படைப்புகளை தாருங்கள் என்று சொல்லி படைப்புகளை உருவாக்குவதற்கு காரணமாக இந்த ஜோஸ்பின் பாபா அவர்களுக்கு நாங்கள் எங்களது பொன்னாடையை இந்த நேரத்தில் அணிவித்து, இந்த ஒரே ஒருத்தவங்க தான் அவங்க உட்கார்ந்துருக்குறாங்க, இன்னும் ஓவர்பேன் கொடுத்தவங்க பூரணக்குட்டியை தந்தவர்கள். பூரணக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு சிறுகதையை தந்தவர்கள். இந்த வயதில் கூட அப்படி கெத்தா ரஜினிகாந்த் மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி, இந்த வயதிலையும் நான் எப்பவும் போல் சூப்பர் ஸ்டார் தாண்டா அப்படின்னு காட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் எங்கள் அம்மா அழகாக வந்து 10 படைப்புகளை தாண்டி படைத்தவர்கள். 10 நூல்களை எழுதியிருக்கிறாங்க. இதோ உங்கள் முன். ஜோஸ்பின் பாபா மேம் அவர்களை நாங்கள் மேடைக்கு அழைக்கிறோம். இவ்வளவு அழகாக ஒருங்கிணைத்து மற்றும் ஒரு நூலினை படைப்பாக்கம் தந்திருக்கு எங்களுக்கு உதவிய எங்களுடைய மகளிர் சார்பாக இந்த பொன்னாடை அவர்களுக்கு நாங்கள் அளிக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். ஈரிடம் சார்ந்ததுதான் உலகம். பெண்கள் மட்டுமே உலகம் என்று சொல்வதும் முறையில்லை, ஆண்கள் மட்டுமே உலகம் என்று சொல்வதும் முறையில்லை. ஈரினம் இல்லாமல் உலகம் படைப்பின் நோக்கம் நிறைவேறாது என்பதைத்தான் நாங்கள் உணர்ந்து உங்களிடம் பேசிக்கொண்டிருக்கிறோம். பெண்ணியம் வேறு, பெண் விடுதலை வேறு. பெண்ணியம் என்பது என் குழந்தைகளாகிய ஆண்களை கணவனாக அல்லது தோழனாக நட்புரிமையோடு எந்தெந்த உறவு வகையில் நாம் கொள்ள வேண்டுமோ அந்த அளவில் நாங்கள் உங்களை மதித்தும் மரியாதை செய்து கொண்டும் இருக்கிறோம் என்பதனால் அதுதான் பெண்ணியம் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆக பெண்ணியம் என்பது உள்ளத்தில் இருந்து ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்களை போற்றி பாராட்டக்கூடிய வகையிலே தான் நாங்கள் இங்கே இருக்கிறோம். பெண்கள் மட்டுமே எழுத்தாளர்கள் என்று சொல்லும்போது அதை வாய்ப்பு தந்த அருமை தங்கை ஜோஸ்பின் பாபா அவருக்கு நான் நன்றி கடமைப்பட்டிருக்கிறேன். தகை சார்ந்த பெண் என்று வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். யார் தகை சார்ந்த பெண் என்று கேட்டால் தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சார்ந்த சோர்விலால் பெண். அந்த சோர்விலால் என்ற அந்த ஒரு வார்த்தை மட்டுமே நாம் ஓராண்டு பேச முடியும், அல்லது உயிர் வாழும் வரை நாம் பேச முடியும்.
எந்த பெண்ணுக்கு சோர்வு இல்லை என்று அவளுடைய நெஞ்சத்திலே நிறைந்து அவள் நினைக்கின்றாளோ அந்த பெண்தான் உயிர்கள் பல்கி பெறுவதற்கு ஒரு தாயாக வாழ முடியும், தோழியாக வாழ முடியும். அப்படி என்றால் அதுதான் உண்மை. ஆக இந்த அளவிலே பார்க்கும்போது இலக்கணம் என்று நினைத்து விட்டால் அது உங்களுக்கு வேறாக தெரியும். பெண் என்ற எழுத்தை நீங்கள் பாருங்கள், தொடக்க எழுத்தாக பே என்ற எழுத்து இருக்கிறது, குறில் எழுத்து. அதை அப்படியே இலக்கணத்தோடு நீங்கள் பார்க்கும்போது இப் கூட்டல் ஏ என்றால் பே என்று வரும். ஆண் என்று சொல்லி பாருங்கள், அதில் உயிரெழுத்து மட்டும்தான் இருக்கும். உண்மைதானே? அந்த ஆ என்ற எழுத்து உயிரெழுத்தாக இருக்கும்போது அந்த உயிருக்கு மெய் கொடுத்து ஒரு குழந்தையை பேறுகாலம் மூலமாக இந்த மண்ணுக்கு தருகின்ற ஆற்றலுடையவள் தான் பெண் என்று சொல்லும்போது, பெண் எப்போதும் சோர்விலால் பெண் என்று வள்ளுவர் நமக்கு தந்திருக்கிறார். இதை நான் சொல்லவில்லை. அதனால்தான் கவிமணி தேசிய விநாயகம் சொல்லியிருக்கிறார், பெண்களாக பிறப்பதற்கு மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மா. எப்படி? பெண்களாக பிறப்பதற்கு மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மா. எப்படிப்பட்ட மாதவம் செய்தால் பெண்களாக பிறக்க நினைச்சாலாம் பிறக்க முடியாதுங்க. அதற்கு ஒரு தவநிலை இருந்தால்தான் ஒரு குழந்தை பெண்ணாக உருவெடுக்க முடியும், பெண்ணாக பிறக்க முடியும் என்று பார்க்கும்போது அந்த பெண் பல உயிர்களை தாங்கிக் கொண்டு எத்தனை எத்தனை துன்பங்கள் எங்களுக்கு இருந்தாலும் கூட அவற்றையெல்லாம் கடந்து வருகின்ற அந்த வாழ்வியல் நிகழ்வைத்தான் இந்த புத்தகத்திலே எழுதியிருக்கிறார்கள் என்று சொல்லும்போது ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளும் தாக்கமும் ஏக்கமும் இருக்கின்றன. ஆணுக்கு இல்லையா? ஆணுக்கும் தான் இருக்கும். நாங்கள் புலம்புவோம், நீங்கள் புலம்ப மாட்டீர்கள், அவ்வளவுதான், அவ்வளவுதான். ஆண்களுக்கும் இருக்கும். ஆனால் அவர்கள் ஏன் புலம்பவில்லை என்று பார்த்தால் அவர்களுக்கு மாற்று வழி நிறைய இருக்கின்றன. இன்னமும் கூட எங்களுக்கு அப்படி இல்லை. ஒரு காலத்தில் கோலம் போட்டு கொண்டிருந்தார்கள், இன்று எழுத தொடங்கி விட்டார்கள். என்றாலும் கூட சங்க காலத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பெண்பார் புலவர்கள் இருந்திருப்பார்கள். ஆக பெண்ணின்றி ஆனால் இயங்க முடியாது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனால தான் அந்த பெண்கிற எழுத்தில் நான் அந்த தொடக்க எழுத்தை இப் கூட்டலியே பே அப்படின்னு சொல்லும்போது உயிர் மட்டும் இருந்தால் காணாது. அந்த உயிரை மெய்யாக வெளி உலகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்றால் பெண்கள் எல்லோரும் எழுத்தாளராக இருந்தால்தான் முடியும். குழந்தைகளே, உங்களுக்காக சொல்கிறேன், கையொலி எடுப்பலாம். அப்படி என்றால் கூட்டத்திலே பார்க்கும்போது ஒரு பகுதி ஆண்களாக நிரம்பி இருந்தாலும் கூட மறுபகுதியிலே பெண்கள் இருந்தாலும் கூட எண்ணிக்கை அளவிலே தான் நீங்கள் இருக்கலாமே தவிர பிறப்பின் அடிப்படையில் உலகத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது பெண்களுடைய எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கிறது. நீங்கள் இப்போ கூட பாருங்களேன், மதிப்பெண் பட்டியல் பார்க்கும்போது 12ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, கல்லூரி, இளமுனைவர், மருத்துவர் சொல்லிக்கொண்டே போகலாம். பெண்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். இந்த ஆண்டு எப்படின்னு தெரியல, அதற்காவது நீங்கள் முதல் மதிப்பெண் உங்களுடைய செய்தித்தாளே வர வேண்டும். அது ஒரு ஆசைதான் என்றாலும் கூட பெண்களை வெல்ல முடியாது என்று எல்லா இலக்கியங்களும் சொல்லி கொண்டிருக்கின்றன. நாங்கள் மட்டும் சொல்லவில்லை, இலக்கியத்திலே சான்றுகள் எடுத்துக்கொண்டு பார்த்தால் சங்க காலத்தில் இருந்து நாளை வரை இந்த உலகம் வாழும் வரை பெண்களை வெல்வதற்கு எந்த உயிரினும் கிடையாது. காரணம், அவள்தான் தகை சார்ந்த சொற்காத்து சோர்விலால் பெண் என்று கூறுகின்ற வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் அப்படியே ஒரு மனசுக்குள்ள ஒரு பட்டாம்பூச்சி பறக்கும், அப்படிதானே? பறந்துச்சா இல்லையா? பறந்துச்சு. சிறகுகளை உடைக்காமட்டிங்கன்னா நாங்கள் பறந்துடுவோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. குழந்தைங்க எல்லாருமே மனசுக்குள்ளே அதை வைக்க வேண்டியதுதான். என்ன வைக்கிறது? நிறைய வைக்கிறதுக்கு இருக்குது, அப்படி தானே? நீங்கள்லாம் புலம்புவீங்க, நீங்கள்லாம் புலம்பாமல் இருப்போம் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. அப்படிலாம் கிடையாது. 2 பேருமே புலம்புவாங்க. ஆனால் ஆண்கள் புலம்புவது அட்டாக்கில் போய் முடிச்சிருப்பாங்க, பெண்கள் புலம்புவது ரிலாக்ஸேஷனில் போய் முடிஞ்சிருப்பாங்க. 2க்கும் வித்தியாசம் இருக்குது குழந்தைகளே. அதனால் ஆண்கள் நீங்களும் உங்கள் படைப்புகளை வெளிப்பாடாக கொண்டு வாங்க. அப்படி கொண்டு வந்தால் நீங்களும் உங்களுடைய அழுத்தத்திலிருந்து, மன அழுத்தத்திலிருந்து விடுதலை பெறலாம். அவ்வளவுதான், ஈஸி தான். அதனால் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி, ரூஃபினாம்மா சொன்ன மாதிரி, நான் வண்டி ஓட்டும்போது எப்படி ஓட்டினேன் அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளோ சிசி வாங்கினாலும் லேடிஸை கண்டவுடனே கொஞ்சம் மெல்லத்தான் போகுது வண்டி. என்னப்பா நம்ம என்ன செய்கிறது? அப்படி போகலன்னா நாங்கள் என்ன செய்கிறது? அந்த வண்டியை என்ன செய்யணும்? இது ஒரு வயது, இந்த வயது இல்லையா, இதெல்லாம் போக்கத்தான் செய்யும், காதல் வரத்தான் செய்யும். ஒருத்தர் அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தான்னா வித்தியாசமாக பார்க்க தான் செய்வோம் இல்லையா? பார்க்க மாட்டிங்களா? பார்ப்போம்.
பெண் அழகாக இருக்கிறாள் அப்படின்னு சொன்னால் ஆண்கள் கடந்து செல்கின்ற பொழுது ஒரு நிமிஷம் நின்று அப்படி பார்த்துட்டு போவான். என்னடா அழகாக இருக்கிறா அப்படின்னு பார்த்துட்டு சொல்லுவோம். நம்ம கூட என்ன செய்வோம் தெரியுமா, அவன் பார்த்ததுக்கப்புறமா தான் இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்திக்குவோம். ரொம்ப அழகாக இருக்கும்ல அப்படின்னு. எதுக்கு? அப்போது அவனுடைய பார்வை நம்மை கடந்து செல்லுகின்ற பொழுது நாம் அங்கே முழுமை அடைகின்றோம். அப்படி தானே? அதுதானே, அது வேணுங்கிறதுக்காக தானே காலையிலேருந்து உட்காந்து நாமளே என்ன செஞ்சுக்கிறோம், அப்படியே கொஞ்சம் பிரிஸ்காக ஒரு ஃப்ரெஷ்ஷாக அப்படி நம்மளை மாற்றிக்கிறோம். அந்த மாதிரி தான் ஆண்களும் அப்படி தான். தன்னை பார்க்கிறாள் என்று சொன்ன உடனே என்ன செய்வான், தன்னோட ஹேர் ஸ்டைல்ஸ் அப்படியே டிஆர் ரேஞ்சுக்கு போயிடுவார். அப்படியே அங்கேருந்து தத்துவம்லாம் அப்படியே என்ன செய்யும், உள்ளுக்குள்ளேருந்து வரும். நிறைய கவிதைகள் வரும். இதெல்லாம் எழுதி வச்சுருக்கிறாங்க, எல்லாம் நோட்டில் வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் படைப்புகளாக தாருங்கள், அதைத்தான் கேட்கிறோம். எல்லாரையும் கடந்து போயிருப்போம். நீங்கள் இப்பொழுது எங்களை கடந்து செல்வதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள். மேடம் நன்றியுரையோடு இவ்வளவு நேரம் நான் பொறுமையாக ஒரு கட்டத்துக்குள்ளே அடக்கி வைத்திருக்கிறேன். டேய் கட்டத்தை உடறா, நான் போயிடுவேன்னு தம்பி கிளம்புற மாதிரி நிறைய பேர் கிளம்புறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கிறது தெரியுது. இவ்வளோ நேரம் நீங்கள் அமைதியாக இருந்து எங்களுக்காக ரொம்ப பொறுமையாக கேட்டீங்க. உங்களிலிருந்து ஒரு படைப்பாளி வந்தால் எங்களுக்கு மகிழ்ச்சி. எல்லாருக்கும் நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.